பின்னாடி லைட் அடிக்குது. நான் தானப்பா பார்க்க போறேன், அது எதுக்கு வச்சாட்டேன்? சரி, ஓகே. கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபர்ஸ்ட் லெசனு. ஓகே, பேஜ் நம்பர் 1. என்னது? வெர்சடைல் கம்ப்யூட்டர். வெர்சடைல் கம்ப்யூட்டர் அப்படின்னா என்னது? வெர்சடைல்னா என்னது மீனிங்கு? தெரியல. வெர்சடைல்னா மெனி ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, ஒருத்தரே நிறைய பண்ணாங்கன்னா வந்து ஹிஸோ வெர்சடைல்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி. ஓகே, ஒரே ஒரு பொருள் இல்லை ஒரு திங் வந்து நிறைய ஃபங்க்ஷன் பண்ணும். ஓகே, இட் கேன் பி அ மிஷின் ஆர் ஹியூமன் கூட. சரியா? அவங்களாம் வந்து வெர்சடைல்னு சொல்லுவாங்க. ஓகே, மெனி ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, வெர்சடைல் கம்ப்யூட்டர்னா என்னது? அந்த கம்ப்யூட்டர் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் பண்ணும். சரியா? டூ மேத்து, கால்குலேஷனு, அரித்மெட்டிக்கு நிறைய இருக்குல்ல, அதில் ப்ராசஸிங்கு அது இதுன்னு இருக்கு பாரு, அது எல்லாத்தையும் மீன் பண்ணுறாங்க. ஓகே, படிங்க. அதுக்கு மேலே எழுதிக்கோ, வெர்சடைலுக்கு மேலே மெனி ஃபங்க்ஷன்ஸ்னு. ஓகே, எழுதுங்க, படிங்க அடுத்து. A computer is an electronic machine that helps us to store and process data at a very high speed with accuracy. Accuracy-னா என்னது? துல்லியமாக இருக்கிறது, கரெக்டாக, தப்பே இருக்காது. சரியா? இட்ஸ் கால்ட் அக்யூரேட். கம்ப்யூட்டர் தப்பே பண்ணாது தான் படிக்கிறீங்க. It works on the principle of IPO cycle, input processing output, which means input processing output னா என்னது? சைக்கிள் அவ்வளவுதான். இன்புட்ன்றது என்னது? நம்ம கொடுக்கிறது. கம்ப்யூட்டர் அதுவா ஒர்க் ஆகுமா? நம்ம ஏதாவது பண்ணா தானே ஒர்க் ஆகும். ஃபர்ஸ்ட் நம்ம இன்புட் கொடுப்போம், அப்புறம் அது process ஆயிட்டு நம்ம இன்புட் என்னன்னு அதை எடுத்துக்கிட்டு process பண்ணிட்டு அதுக்கான அவுட்புட்டை கொடுப்போம். இன் கேஸ் ஒரு ஃபோல்டரை ஓபன் பண்ற அப்படினா நீ டபுள் கிளிக் பண்ணுவ. இட்ஸ் a input. ஓகே, அதை வந்து அது வந்து ப்ராசஸ் பண்ணவோ டபுள் கிளிக் பண்ணியிருக்காங்க, ஸோ நம்ம இதை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இதை ஓப்பன் பண்ணால் இதை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோல்டர் உள்ளதை காட்டும். சரியா? இட்ஸ் கால்ட் அவுட்புட். ஃபாஸ்ட்டாக பண்ணுமானா ஃபாஸ்ட்டாக தான் பண்ணும். அதுதான் வந்து ப்ராசஸர் இருக்கும் உள்ள. அதெல்லாம் வந்து மைக்ரோ செகண்ட்ஸில் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். ஓகேவா? நம்மளால் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ண முடியாது. சரியா? அந்த ப்ராசஸர்லாம் பண்ணுற கம்பெனி தான் மைக்ரான். மைக்ரான் தான் அந்த ப்ராசஸர்லாம் மேக் பண்ணாங்க. இன்டெல், மைக்ரான் அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் இருக்குது. அவங்களாம் தான் அந்த ப்ராசஸர் வந்து மேக் பண்ணுவாங்க. அந்த ப்ராசஸர் தான் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். சரியா? பழைய கம்பெனி. பழைய கம்பெனி. இப்போ இருக்கிற கம்பெனி அந்த ப்ராசஸரெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க டேட்டா சென்டர்ஸ். சரியா? Which means it receives data input, acts upon it, processing and produces information or results output according to the given instructions programs. It can also store the results. Okay, அப்போ ஒரு தடவை படிக்கவா? A computer is an electronic machine that helps us to store and process data at a very high speed with accuracy. எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? நம்ம ஏதாவது கால்குலேஷனு இல்லை அரித்மெட்டிக்கு ஏதாவது ப்ராசஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம், இல்லை நம்ம டேட்டாவெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். நம்ம ஃபோட்டோஸு, வீடியோஸு, நம்ம ஃபைல் ஏதாவது ஒர்க் பண்ணுறது. புரியுதா? ஸோ ரெண்டு விதமாக யூஸ் பண்ணலாம். ஒன்று ஜஸ்ட்டு வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு. நம்ம படத்தெல்லாம் நம்ம எதுவும் ப்ராசஸ் பண்ண மாட்டோம். கரெக்டாக? ஜஸ்ட்டு வச்சுருப்போம், வேணும்னா ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சரியா? அவ்வளோதான். ஃபார் எக்ஸாம்பிள் அது இல்லை நீ எக்ஸல் ஷீட்டில் இல்லை நீ ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணணும், அப்போ வந்து உனக்கு வந்து ப்ராசஸ் தேவைப்படும். சரியா? அதுக்கும் யூஸ் பண்ணலாம், நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். சரியா? ஸ்டோர் பண்ணுறதுக்கு பாட்டு எதாக இருந்தாலும் சரி, எவ்ரி டேட்டா. ஓகேவா? அதெல்லாம் டேட்டான்னு சொல்லணும். சரியா? ஓகே. இட் ஒர்க்ஸ் ஆன் த பிரின்சிபிள் ஆஃப் ஐபிஓ இன்புட் ப்ராசஸிங் அவுட்புட், விச் மீன்ஸ் இட் ரிசீவ்ஸ் டேட்டா இன்புட், ஆக்ட்ஸ் அப்பான் இட், என்ன மாதிரி இன்புட் கொடுத்துருக்கு அதுக்கேற்ற மாதிரி ஆக்ட் பண்ணும், ப்ராசஸிங் அண்ட் ப்ரொடியூஸ் த இன்ஃபர்மேஷன் ஆர் ரிசல்ட்ஸ். ஓகே, கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணி 2 + 2 அப்படின்னு போகிறது இன்புட், ஈக்குவல்ட்டுன்னு ப்ரெஸ் பண்ணணும்னா அதை ப்ராசஸ் பண்ணி 4 கொடுக்குறதுனா. ஓகே, அக்கார்டிங் டு த கிவன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதான் வந்து ப்ரோக்ராம். ஓகே, ப்ளஸ்ஸு அந்த இதெல்லாம் கொடுக்குறல அந்த மாதிரி என்டரு வாட் எவர் இன்புட் நீ கொடுக்குறது. இட் கேன் ஆல்சோ ஸ்டோர் த ரிசல்ட்ஸ். இப்போ கால்குலேட்டரில் ஈவன் தான் நம்ம பண்ணாலும் அது சைடில் ஹிஸ்ட்ரி வந்துக்கிட்டே இருக்கும். அந்த ரிசல்ட்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஃபோட்டோ வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறது, ஈவன் நம்ம ஒர்க் பண்ணுறதெல்லாம் கூட அது சேவ் பண்ணி வைக்கும். ஓகேவா? ஸ்டோர் பண்ணோம்.
சரியா மேலலாம் டெலிட் பண்ணிக்கலாம். அடுத்தது படிங்க ஃபீச்சர்ஸ் ஆஃப் அ கம்ப்யூட்டர். ஃபீச்சர்ஸ்னா என்னது? ஃபீச்சர்ஸ்னா நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஃபீச்சர்ஸ்னா என்னது? ஸ்பெஷல். கம்ப்யூட்டரோட என்னெல்லாம் ஸ்பெஷல்? ஓகேவா? தமிழ்ல சொல்லணும்னா சிறப்பு அம்சங்கள். ஓகே, கம்ப்யூட்டர் ஃபீச்சர்ஸ் ஆஃப் அ கம்ப்யூட்டர். நீயே சொல்லு, அதை படிக்காம சொல்லு, சும்மா ஏதாவது ஒரு 2-3 சொல்லு பார்ப்போம். இப்போ கூட அப்பா கிட்ட கேட்டேன் ஒன்று, இப்படியாப்பா இருக்கும் அப்படின்ட்டு. அது என்னது? ஸ்பீடு. ஓகே, ஸ்பீடாக ஒர்க் பண்ணதில் அது ஒன் ஆஃப் த ஃபீச்சரில் ஸ்பீடு. அப்புறம் என்னது? டயர்டே ஆகாது கம்ப்யூட்டர், கரெக்டாக அது பாட்டுக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஓகேவா? நம்ம மனுஷங்க மாதிரி அதுக்கு ரெஸ்ட்லாம் தேவையில்லை. அதுக்கு தான் ஃபேன் வச்சுருப்பாங்க. ஃபேனை ப்ளோ பண்ணோன்னா அது பாட்டுக்கு ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருக்கும். சரியா? கூலிங் ஃபேன் அதுக்கு தான் வச்சுருப்பாங்க. ஓகே, ஸோ ஸ்பீடு, இட் நெவர் கெட் டயர்டு, அதை சொல்லலாம். வேறு என்ன சொல்லலாம்? அக்யூரசி, கரெக்டாக சொல்லும். அது எப்படி ப்ரோக்ராம் எழுதியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் சொல்லும், தப்புலாம் பண்ணவே பண்ணாது. ஸோ நெவர் டூ மிஸ்டேக்ஸு லைக் ஹியூமன். புரியுதா? இட் கேன் ஒர்க் கண்டினியூஸ்லி. ஓகேவா? அடுத்து ஸ்டோரேஜு. ஓகே, இட் கேன் ஸ்டோர் லாட் ஆஃப் டேட்டா, அந்த மாதிரி விஷயம்லாம் தான். ஓகே, அப்புறம் இந்த வேர்சடைல் சொல்கிறோம்ல, வேர்சடைலிட்டி அப்படின்னா என்னது? இட் கேன் டூ மெனி ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ். ஒரே டைம்லேயே நிறைய பண்ணும் அது. ஒரே டைம்லேயே பாரு, அப்பா பாரு, இப்போ உனக்கு நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன், உனக்கு ஸ்கைப்பில் டீச் பண்ணிகிட்டு இருக்கேன், வீடியோ கேமரா ஒர்க் ஆகிட்டு இருக்கு, மைக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்கு. புரியுதா? சைடில் அந்த ஃபோட்டோவும், அந்த லெசனோட ஃபோட்டோவும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். புரியுதா? இட் கேன் டூ மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ். அதே நேரத்தில் ஸ்பீக்கரில் அவுட்புட் கொடுக்குது. புரியுதா? நம்மளால் வந்து இவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் ஒரே நேரத்தில் பண்ண முடியாது, பட் கம்ப்யூட்டர் கேன் டூ. புரியுதா சொல்கிறது? நான் பின்னாடியே ஏதாவது தம் டிரைவ் கனெக்ட் பண்ணி ஏதாவது டேட்டா காப்பி பண்ணாலும் அதுவும் ஆகிக்கிட்டே இருக்கும். மல்டிபிளாக நம்ம நிறைய பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஜஸ்ட் மினிமைஸ் பண்ணிட்டா போதும், அது பாட்டுக்கு அது வேலையை பண்ணிகிட்டு இருக்கோம். புரியுதா? ஓகே, அடுத்து the following features make a computer very useful to us. First என்னது? Speed. Okay, a computer can carry out instructions at a very high speed. Underline பண்ணிங்க அதெல்லாம். The calculation that take hours to be done by us can be performed by a computer only in a few seconds. ஒரு 10 டிஜிட் நம்பரு ஒரு 2 டிஜிட் 3 டிஜிட்டில் மல்டிப்ளை பண்ணோம்னா நம்ம போட்டு எழுதி வர்றதுக்கு நேரம் ஆகும். கம்ப்யூட்டரில் கால்குலேட்டர்லாம் டக்குன்னு தரணும்னா டக்குன்னு வந்துடும். புரியுதா? புரியுதாம்மா? ஸோ இட்ஸ் வெரி ஃபாஸ்ட்டு. ஓகேவா? அதான் ஸ்பீடு. செகண்ட் வந்து அக்யூரசி. ஓகே, அக்யூரசி. ஓகே, த டிகிரி ஆஃப் அக்யூரசி ஆஃப் அ கம்ப்யூட்டர் இஸ் வெரி ஹை. டிகிரினா மெஷர் பண்ணுறது, ஜஸ்ட் ஒரு மெஷர்மெண்ட்டு தான் அது. ஓகேவா? ஓகே, அப்பா அந்த வெயிலுக்கு ஹை டிகிரி அது சொல்லுவாங்க. அது வந்து டெம்பரேச்சருக்கு சொல்லுவாங்க. டிகிரின்றது ஒரு காமன் டேர்ம். ஓகேவா? டிகிரி செல்சியஸ் அப்படின்வாங்க. வெறும் டிகிரின்னு சொல்லக்கூடாது, டிகிரி செல்சியஸ் மெஷர்மெண்ட் சொல்கிறது. அப்புறம் இப்போ பேர்ன் ஆகுதுல, ஸ்கின்னு பேர்ன் ஆகிறதையும் ஒரு 3 மெஷர்மெண்ட்டில் வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் டிகிரி பேர்ன், செகண்ட் டிகிரி பேர்ன், தேர்ட் டிகிரி பேர்ன். மேலே தோல் மட்டும் பேர்ன் ஆயிருந்ததுன்னா அதை ஃபர்ஸ்ட் டிகிரி பேர்னுவாங்க. மேலே மட்டும் தான் இருக்குது, உள்ளே போகலன்னு சொல்லிட்டு. அந்த தோலுக்கு கீழே ஒரு லேயர் ஒன்று வரும், அதுவும் பேர்ன் ஆயிருந்ததுன்னா செகண்ட் டிகிரி பேர்ன். அதையும் தாண்டி உள்ளேயே போயிடுச்சு, போன் வரையும் போயிடுச்சு அது அப்படின்னா வந்து தேர்ட் டிகிரி பேர்ன். புரியுதா? அந்த டிகிரின்ற வேர்டை வந்து ஒரு மெஷர்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சிவியாரிட்டியை காமிக்கிறது. ஸ்கின் தானா? ஸ்கின்ன்றது மேலே உள்ளதுமா, அந்த ஹார்டாக இருக்குல்ல, இது ஸ்கின். இதுக்கு கீழே வெள்ளை கலரில் ஒன்று இருக்கும். நம்ம கையெல்லாம் அறுத்துக்கிட்டா வெள்ளை கலரில் உள்ள தெரியும், பார்த்துருக்கியா? கட்டானா தெரியும், அது ரத்தம் வரும். நம்ம பைக் ஆக்சிடென்ட் ஆகும்போது உனக்கு காலில் செராச் இருந்தது, வெள்ளையா தெரிஞ்சது, பார்த்தியா? ஆமா, நீ கூட சொன்னி என்னப்பா வெள்ளையா தெரியுது, ரத்தம் வரலன்னு சொல்லிட்டு. அந்த ஸ்கின்னுக்கு கீழே இருக்கிறது அது லேயர் வெள்ளையா இருக்கும். அதுக்கு கீழே தான் வந்து நம்ம பிளட், அதையும் கீறினா தான் பிளட் வரும். கௌசிக்கு 3 ஆகுது. அது வந்து இது ஜஸ்ட் வந்து அதை இன்ஜூர் ஆனது. சரியா? பேர்ன்லேயும் அதை சொல்லுவாங்க. ஓகே, அதை வந்து டிகிரியில் சொல்லுவாங்க. ஸோ வந்து அந்த டிகிரின்றது என்னென்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் வந்து ஒரு மெஷர்மெண்ட்டுக்கு சொல்கிறது. சரியா? ஒரு அக்யூரசி, ரொம்ப நிறைய அக்யூரசி இருக்குது, நல்லா அக்யூரேட்டாக இருக்குன்றதை வந்து ஒரு டிகிரி வச்சு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதனால தான் வந்து அந்த வேர்டு யூஸ் பண்ணுறாங்க. the degree of accuracy of a computer is very high. Okay, it gives accurate results if the data entered into it. Okay, ஏற்கனவே கம்ப்யூட்டருக்கு எப்படி தெரியும் இது நம்ம இதுதான் பண்ணணும், இது இவங்க கொடுத்தாங்கன்னா நம்ம இந்த தான் ஆன்சராக சொல்லணும்னு கம்ப்யூட்டருக்கு எப்படி தெரியும்? இப்போ 2+2 நீ ப்ளஸ் பண்ணுற, ஈவன் ஃபோன்லேயும் பண்ணுற, இல்லை சின்ன கால்குலேட்டர் எடுத்தும் பண்ணுற, அதுக்கு எப்படி தெரியும் கால்குலேட்டருக்கு நீ 2 தான் ப்ளஸ் பண்ணுற? அது படிச்சிருக்கோம். அதுதான் 2+2 4 அப்படின்னு எப்படி தெரியும்?
சொல்லுங்க. எப்படி தெரியும்? அந்த மிஷின் அந்த மாதிரி செட் பண்ணிருப்பாங்க. சரி ஓகே, கொஞ்சம் கரெக்ட். ஓகே, ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க, அதான் கரெக்டான வேர்டு. ஓகே, அதில் ஏற்கனவே ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. ஓகே, மனுஷங்க தான் பண்ணுவாங்க, ப்ரோக்ராம் பண்ணி சேர்த்து ஒரு ப்ரோக்ராம் மாதிரி வச்சுருப்பாங்க. புதுசாக ஒரு கம்ப்யூட்டர் பண்ணோன்னா அதில் எதுவுமே இருக்காது, இவங்க வந்து அப்லோட் பண்ணுவாங்க. அந்த ப்ரோக்ராம்லாம் போட்டுட்டு கால்குலேட்டர்னால் நீ இதை பண்ணணும், கால்குலேட்டரோட ப்ளஸ்ஸு மைனஸு டிவிஷனு மல்டிப்ளிகேஷனு ஸ்கொயர் ரூட்டு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ப்ரோக்ராம் இருக்கும், அதை தூக்கி அது உள்ளே போட்டுருவாங்க. கால்குலேட்டர் கீழே அந்த ப்ரோக்ராம் இருக்கும், அது எல்லாம் ஒர்க் பண்ணும். அதே மாதிரி ஃபோல்டரு, மூவி எப்படி ப்ளே பண்ணணும் எல்லாத்துக்குமே ப்ரோக்ராம் இருக்கும். இட்ஸ் கால் சாஃப்ட்வேர். சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க, புரியுதா? நம்ம இந்த டிஸ்பிளே, மவுஸு, ஸ்பீக்கரு, இந்த லேப்டாப்பு டிஸ்பிளே இதெல்லாம் ஹார்ட்வேர்னு சொல்லுவாங்க. ஹார்ட்வேர் நம்ம பார்க்க முடியும் நம்மளால, ஓகேவா? சாஃப்ட்வேர் தொட முடியும். சாஃப்ட்வேர்ன்றது வந்து இட்ஸ் a program. டைப் பண்ணலாம், இட்ஸ் a program, பட் பேக்ல ரன் ஆகும் பேக்ரவுண்ட்ல. சரியா? அப்ப ஹார்ட்வேர்னா தொட முடியும், சாஃப்ட்வேர்னா தொட முடியும். இப்போ உனக்கு எப்படி, நீ இப்போ வந்து இப்போ உன்கிட்ட வந்து கேக்குறாங்க 2 + 2 எவ்வளோன்ட்டு என்ன சொல்லுவ? 4ன்னு எப்படி சொல்ற? 4ன்னு படிச்சு பிரெயின்ல வந்து நீ ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்க, புரியுதா? பிரெயின் தான் வந்து மெமரி. ஸோ மெமரியில் நீ ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்க 2 + 2 = 4 அப்படின்ட்டு. இப்போ உனக்கு தெரியாத ஒரு கொஸ்டினை கேட்டால் என்ன பண்ணுவ? தெரியாதுன்னு சொல்லிடுவேன். ஏன்னா உங்க பிரெயின்ல நீ ப்ரோக்ராம் பண்ணலை இன்னும், புரியுதா? இப்படி ரிலேட் பண்ணிக்கோ. கம்ப்யூட்டர்லேயும் அதே மாதிரி நீ வாட் எவர் நீ பார்க்கறது எல்லாமே அவங்க ஆல்ரெடி ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ புதுசாக ஏதாவது கண்டுபிடிச்சவங்க மனுஷன் கண்டுபிடிக்கிறத போய் நீ கம்ப்யூட்டரை கேட்டேன்னா அதுக்கு தெரியாது. நம்ம சொன்னதுக்கு அப்புறம் தான் அது எடுத்துக்கிட்டு அதை ப்ரோக்ராமில் இட் வில் பி a part of the program. புரியுதா சொல்கிறது? அந்த மாதிரி தான். ஓகே, இப்போ பாருங்கள் அக்யூரேசி வந்து வந்துருச்சு. ஓகே ஓகே, ஆர் கரெக்ட். த எரர்ஸ் ஆர் டியூ டு இன்கரெக்ட் டேட்டா ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகேவா? அதில் கம்ப்யூட்டர்லேயும் எரர் வரும் சம்டைம்ஸு. ஓகே, அது தப்பான இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கும், இல்லை தப்பான ரிசல்ட்டை கொடுக்கும். ஏன் அப்படி கொடுக்கும்? அதுக்கு தெரியாது. நம்ம தப்பாக ப்ரோக்ராம் பண்ணியிருந்தா தான். நம்ம ப்ரோக்ராம் பண்ணும்போதே 2 + 2 5ன்னு பண்ணியிருந்தா அது 5 தான் காட்டும், புரியுதா? உனக்கு டீச்சர் சொல்லி கொடுக்கும்போது 2 + 2 5மான்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ உங்ககிட்ட கேட்கும்போது நீ என்ன சொல்லுவ? 5ன்னு சொல்லுவ, புரியுதா? ஏன்னா உனக்கு தெரியாது, நீ சொல்லி கொடுத்தது சொல்லுவ. அந்த மாதிரி அதில் ப்ரோக்ராம் என்ன எழுதியிருக்கோ கம்ப்யூட்டரில் அதை தான் சொல்லும். as long as we made the program rightfully, அது வந்து என்ன பண்ணாது, it won't make any mistakes. ஓகேவா? புரிஞ்சிருச்சா? as simple as that. ஓகே, அடுத்து என்னது? versatility. ஓகே, versatility-னா என்னது? the multi processing features. அம்மா சொன்னல many function. அந்த many-னா என்னது? மல்டிப்ளைன்னு ஏன் சொல்றாங்க? நிறைய போயிட்டே இருக்கும், ஓகேவா? மல்டினா நிறையன்னு அர்த்தம். ஓகே, மல்டி ப்ராசஸிங் ஃபீச்சர்ஸ். ஓகே, மல்டினா மெனி. மல்டி ப்ராசஸிங் ஃபீச்சர்ஸ் ஆஃப் அ கம்ப்யூட்டர் allow it to perform various tasks with ease. ஈஸ்னா ஒன்றும் கிடையாது, ஈஸி. ஓகே, ஈஸி. ஓகே, அது எந்த இடத்துல யூஸ் பண்றாங்கன்னு இருக்கு, வித் ஈஸின்னு வராது. ஓகே, ப்ரிப்போசிஷன்லாம் நிறைய இருக்குமா, நம்ம அந்த வித்துக்கு அப்புறம் யூஸ் பண்ணாங்கன்னா வந்து ஈஸ் தான் வரும். சரியா? ஈஸின்றது என்னென்னா ஈஸி கால்குலேஷன். ஓகே, யூ கேன் டூ இட் வெரி ஈஸிலி அந்த மாதிரி வரும். யூ கேன் டூ இட் வெரி ஈஸின்னு வராது, புரியுதா சொல்கிறது? நீ அதை எந்த இடத்துல யூஸ் பண்ணுறன்னு இருக்கு. அப்ஜெக்டிவாக யூஸ் பண்ணனா ஈஸி கால்குலேஷன், இஸ் அ வெரி ஈஸி கோயிங் கை அந்த மாதிரி சொல்லலாம். ஓகே, த மேக்ஸ் ப்ராப்ளம் ஆர் வெரி ஈஸி அப்படி சொல்லலாம், புரியுதா? ஸோ இங்கே வந்து வேரியஸ் டாஸ்க் வித் ஈஸ், ரொம்ப ஈஸியாக பண்ணுது அதை அப்படி சொல்ல வராங்க, புரியுதா? ரொம்ப சுலபமாக பண்ணுதுன்ட்டு. ஓகே, அதை அண்டர்லைன் பண்ணி எழுதிக்கங்க. ஈஸினா ஈஸி தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, மல்டிக்கும் வந்து என்ன போட்டுருங்க, மெனின்னு போட்டுக்கோ. அது ஏற்கனவே போட்டியா? ஓகே, அடுத்து ஸ்டோரேஜ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஓகே, a computer can store huge amount of data or information. ஓகே, ஹியூஜ்னா என்னது? லார்ஜ். ஓகே, டேட்டா ஆர் இன்ஃபர்மேஷன்ஸ் ரெண்டும் ஒன்று தான், ஓகேவா? டேட்டா வந்து கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சொல்லுவோம் யூஸ்வலாக. ஓகே, எல்லாமே டேட்டா தான். நம்ம போடுற ஃபோட்டோ, நம்ம சேவ் பண்ணுற பாட்டு, படம், ஈவன் வந்து ரெக்கார்ட் பண்ணுறது ஏதாவது, ஓகேவா? எக்ஸல் ஃபைலு, வேர்டு எதையாவது போட்டு வைக்கிறது, இல்லை டிராயிங் ஃபைல் எதை போட்டாலும் இட்ஸ் அ கால் டேட்டா. அப்போ குரோம் எல்லாமே டேட்டா தான். குரோம்ன்றது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம்,
இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணுறதுக்காக. இட்ஸ் அ ப்ரௌசர். புரியுதா? அது வந்து இட்ஸ் அ சாஃப்ட்வேர். ஓகே, ஏதாவது சாஃப்ட்வேர் வேணும்னா நம்ம போய் கனெக்ட் பண்ணுறதுக்கு, நெட்டை கனெக்ட் பண்ணுறதுக்கு, அதுக்காக யூஸ் பண்ணுறது. ஓகே, யூசர் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு யூஸ் பண்ணுறது. சரியா? இப்போ ஸ்டோரேஜில் பார்த்தோன்னா எவ்வளோ வேணாலும் ஸ்டோர் பண்ணுற முடியுமா ஒரு கம்ப்யூட்டரில்? ஸ்டோரேஜுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது. இப்போ நான் ஒரு தம் டிரைவ் எடுத்து படத்தை காப்பி பண்ணுங்கன்னு சொல்லுங்களா, ஏன் நம்மளால் நிறைய படத்தை ஒரே டைமில் போட முடியல? 2 படம் 3 படம் தான் போட முடியாதுல்ல. அதுக்கு இடம் பத்தாது. அவ்வளோதான். ஓகே, கெப்பாசிட்டி அவ்வளோதான். ஓகே, கெப்பாசிட்டி எதில் சொல்லுவாங்க? ஃபோனில் கூட. வெரி குட். எதில் சொல்லுவாங்க? எதை யூஸ் பண்ணுவாங்க கெப்பாசிட்டியை சொல்கிறதுக்கு? என்னன்னு சொல்லுவாங்க? இந்த தம் டிரைவ் வந்து இவ்வளோ கெப்பாசிட்டி அப்படின்னு எப்படி சொல்லுவாங்க? எது பெரிய கெப்பாசிட்டி, எது சின்ன கெப்பாசிட்டி எப்படி தெரியும்? என்ன டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க? எம்பி, ஜிபி, மெகாபைட், கிகாபைட்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போல்லாம் எம்பியில் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ எம்பி ரொம்ப சின்னதாகிடுச்சு, கிகாபைட்டில் சொல்லுவாங்க. ஓகே, இப்போ தம் டிரைவ் நீங்கள் டிவியில் கனெக்ட் பண்ணுறீங்கல்ல, அது வந்து 4GB தம் டிரைவ். ஜிபினா கிகாபைட், 4GB. ஓகே, நம்ம லேப்டாப் இருக்குல்ல, நம்ம லேப்டாப் ஹார்ட் டிஸ்க் கெப்பாசிட்டி வந்து 500GB, 500 கிகாபைட். அந்த ஒரு சின்ன பென் டிரைவ் வந்து 4, லேப்டாப் வந்து 500. புரியுதா? ஸோ இந்த தம் டிரைவோட 125 டைம்ஸ் வந்து அது பெருசு. புரிஞ்சிருச்சா? 4 × 125 500. ஸோ 125 டைம். அந்த 125 சின்ன சின்ன தம் டிரைவ் வந்து லேப்டாப்புக்குள்ளே இருக்க மாதிரி. புரியுதா? ஸோ 500 ஜிபிக்கு மேலே டேட்டா நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியாது. புரியுதாம்மா? அதுக்கு மேலே நமக்கு ஸ்டோரேஜ் தேவைப்பட்டுச்சுன்னா எப்படி ஸ்டோர் பண்ணணும்? எப்படி ஸ்டோர் பண்ணுவாங்க யூஸ்வலாக? இன்னொரு லேப்டாப் வாங்குவாங்களா? என்ன பண்ணுவாங்க அப்போது? டெலீட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை எனக்கு எல்லாமே வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? ஒரு லேப்டாப் வச்சுக்கிட்டு ஹார்ட் டிஸ்க் வாங்குவாங்க. அப்போ தான் அப்பா வச்சுருக்கல ஹார்ட் டிஸ்க் டேட்டா ஸ்டோர் பண்ணுறது. அப்பா கூட கனெக்ட் பண்ணுவேனே, ஸ்கொயராக வச்சுருப்பேன் ஹார்ட் டிஸ்க்கு. ஹார்ட் டிஸ்க்குன்றது தம் டிரைவ் மாதிரியே பெருசாக உள்ளது. தம் டிரைவ் ஒரு சின்ன இது, கம்மியான ஸ்டோரேஜ். ஹார்ட் டிஸ்க்ன்றது பெருசாக இருக்குது. அப்பா வச்சுருப்பால அதெல்லாம் 1 TB. 1 TBன்றது வந்து 1024 GB. புரியுதா? நம்மளால் ஸ்டோர் இது பண்ண முடியலன்னா எக்ஸ்டர்னல்லாம் வேறு வாங்கி வச்சு அதில் கனெக்ட் பண்ணி டேட்டா பேக்கப் வச்சு வச்சுக்கிறது. புரியுதா? ஓகே, இப்போ பாருங்கள், ஸ்டோரேஜை படிக்கலாம். த இன்ஃபர்மேஷன் கேன் பி ரெட்ரைவ்ட் வென் எவர் ரெக்வயர்ட். ரெட்ரைவ்டுன்னு போட்டிருக்காங்க பாரு, அதை அண்டர்லைன் பண்ணிக்கோ. ரெட்ரைவ்ட்னா அங்கேருந்து திரும்ப எடுக்கிறது. ஓகே, ரெட்ரைவ்டுன்றது என்னது? ஃபெச்சிங்னு சொல்லுவாங்க. ஃபெச்சிங்னு சொல்லலாம். இல்லைனா வந்து கேன் கெட் பேக்கு. ஓகேவா? கேன் சி, எது வேணாலும் நீ போட்டுக்கோ. ஓகேவா? ஓகே, ரெட்ரைவ். ஓகேவா? ஃபெச்சிங். retrieve whenever required. Okay, a limited amount of data is stored in the primary memory temporarily, and a large amount of data can be stored in the secondary storage device for a long period of time. Okay, இப்போ நான் சொல்கிற கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கமா. லேப்டாப்பில் எந்த இதில் ஈவன் ஃபோனு எல்லாத்துலேயுமே ப்ராசஸ் பண்ணுற எலக்ட்ரானிக் டிவைஸ் ப்ராசஸ் பண்ணுற எல்லாத்துலேயுமே 2 ஸ்டோரேஜ் இருக்கும். ஒன்று சின்ன ஸ்டோரேஜ், ஒன்று பெரிய ஸ்டோரேஜ். ஓகே, பெரிய ஸ்டோரேஜை வந்து எல்லாமே கம்ப்யூட்டருக்குள்ளே தான் இருக்கும். 2 இருக்கும். ஒன்று சின்னதாக இருக்கும், ஒன்று பெருசாக இருக்கும். பெரிய ஸ்டோரேஜ்ன்றது தான் ஹார்ட் டிஸ்க். ஓகே, ரீட் ஒன்லி மெமரி மாதிரி. ஓகே, ஹார்ட் டிஸ்க். ஓகேவா? இங்கே தான் நம்ம சேவ் பண்ணுற எல்லா டேட்டாவும் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். இன்னொன்று சின்னது ஸ்டோரேஜ்னு சொன்னல, அது வந்து ரேம், ரீட் ஆக்சஸ் மெமரி, RAM, அப்பா பேர். ஓகே, ரீட் ஆக்சஸ் மெமரி. ஓகே, இது எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா, இப்போ இதில் வந்து நீ வந்து 100 GB டேட்டா வச்சுருக்க, பெரிய கடல் மாதிரி இருக்குது இதில். சரியா? ஓகே, இங்கேருந்து ஒரு டேட்டாவை நீ எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா, இப்போ நீ ஒன்று ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மூவி ப்ளே பண்ணுறேன். ஓகே, இல்லை ஒரு ஃபைலை வந்து இவ்வளோ பெரிய இடத்துலேருந்து ஒரே ஒரு ஃபைலை மட்டும் எடுத்து ஒர்க் பண்ணுறேன். புரியுதா? இப்போது அந்த ஃபைலை ஒரு தடவையும் இங்கே போயிட்டு இவ்வளோ பெரிய இடத்துல அது தேடிச்சுன்னா ரொம்ப நேரம் ஆகும்ல. அதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம ஒர்க் பண்ணும்போது ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறோம்ல, கம்ப்யூட்டர் தெரிஞ்சிச்சுல இந்த ஃபைல் தான் நீ ஓப்பன் பண்ணியிருக்கேன்னு. அப்போ என்ன பண்ணணும், இந்த பெரிய இடத்துல இருந்து அந்த சின்ன ஃபைலை எடுத்து இந்த குட்டி ஸ்டோரேஜ் இருக்குது பாரு, இது உள்ளே தூக்கி அதை போட்டுரும். ஸோ குட்டியான இடத்துல வந்து அது நம்ம ஒர்க் பண்ண அந்த குட்டியான இடத்துல இருந்தே நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும், சேவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு ஈஸியாக இருக்கும் கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணுறது. புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாரு. இப்போ ஒரு கம்மல் இருக்குது. சரியா? உன்னோட கம்மல். இப்போ அப்பா வந்து இந்த பெரிய நம்ம ஹால் இருக்குல்ல, ஹாலில் ஒரு இடத்துல உன் கம்மல் விழுந்துருச்சு. சரியா? உனக்கு தேடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்?
ரொம்ப நேரம் ஆகும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே, இதுவே வந்து ஒரு சின்ன ஸ்பேஸில் விழுந்துருச்சு. டாய்லெட்டோட ஒரு சின்ன ஸ்பேஸாக இருக்குது ஒரு இடம், ஒரு ரூமு. ஓகேவா, ஒரு சின்ன இடம்னு வச்சுக்கோ. ஓகேவா, ஓகே. இப்போ ஓகே, டாய்லெட்லேயே விழுந்துருச்சுன்னு வச்சுக்கேன். ஓகே, டாய்லெட்டில் வந்து உன் கம்மல் விழுந்துருச்சு. எவ்வளோ நேரம் ஆகும் தேடுறதுக்கு? 5 நிமிஷம். ஹாலில் தேடுறதோட கொஞ்சம் சீக்கிரம் தேடிடுவேன். புரியுதா சொல்கிறது? இப்போ டாய்லெட்டை விட ஒரு சின்ன ரூம் இருக்குது, அங்கே உன் கம்மல் விழுந்துருச்சு. தேடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? சீக்கிரம் தேடிடுவேன். புரியுதா? அதே மாதிரி தான் ஒரு பெரிய மெமரியில் போயிட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பெரிய ரூமுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரூம் வச்சுப்பாங்க. நீ பெரிய ரூம்லேருந்து என்ன கேட்குறியோ அதை எடுத்து சின்ன ரூமில் வச்சுட்டு உனக்கு காமிச்சிக்கிட்டே ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. புரியுதாம்மா? ஸோ 2 மெமரி, அதை தான் படிங்க, அந்த ஸ்டோரேஜில் இருக்கு பாரு. The information can be retrieved whenever required. A little amount of data is stored in a primary memory. அதான் வந்து RAM, டெம்பரரியாக தான் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஒன்ஸ் நீ எல்லாம் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு ஓகேன்னு சொல்லிட்டு சேவ் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டேன்னு வையே, அது என்ன பண்ணும்? தூக்கிட்டு போயிட்டு திரும்ப பெரிய ரூம்லேயே வச்சிரும். அது எங்கே இருந்ததோ அங்கேயே. புரியுதா? திரும்ப நீ ஓப்பன் பண்ணும்போது அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துடும். புரியுதாம்மா சொல்கிறது? அதுவே வச்சுக்கலாம். நீ வேற ஒன்று ஓப்பன் பண்ணுவல, அதுக்கு பத்தாது. அதுக்கும் ஸ்பேஸ் சின்னதாக தான் இருக்கும். ரேம்லாம் வந்து 4GB 8GB தான் இருக்கும். நம்ம லேப்டாப்போட ரேம் வந்து 8GB 8GB வரையும் தான் அதால் ஹேண்டில் பண்ண முடியும். அதனால சாஃப்ட்வேர் இருக்குது. இப்போ ஸ்கைப் ஓப்பன் பண்ணியிருப்பேன், நீ வேறு ஏதாவது ரன் பண்ணியிருப்பேன், நெட்டு கனெக்டாக இருக்கும், எல்லாம் அதை தான் பார்த்துட்ருக்கோம். புரியுதா? அதனால தான் வந்து நீங்கள் நிறைய அப்ளிகேஷன் ஒரே டைமில் ஓப்பன் பண்ணால் என்ன ஆகும்? ஸ்லோ ஆகிடும். பார்த்துருக்கியா ஃபோனு? இப்போ வந்து யூடியூப் ஓப்பன் பண்ணியிருக்கா, அப்புறம் ஸ்கைப் ஓப்பன் பண்ணுற, அப்புறம் இப்போ கேம் விளையாடுறீங்க, எல்லாம் ஒரே டைமில் பண்ணால் சூடாகும், இல்லை ஃபோன் ஸ்லோ ஆகும். பார்த்துருக்கியா? அதனால தான். ஏன்னா ரேமால் வந்து அவ்வளோ இதை ஒன்றா பண்ண முடியாது. புரியுதா? அதனால தான் நான் அடிக்கடி க்ளோஸ் பண்ணுவேன்னு சொல்லுவேன். என்னம்மா? ஃபோனில் கூட ரேம் இருக்கா? அதான் சொன்னல, எலக்ட்ரானிக் டிவைஸ் எல்லாத்துலேயுமே இருக்கும். மெமரி அப்படின்னு இருக்கிற எல்லா டிவைஸ்லேயுமே அது இருக்கும். ரேமு, ஹார்ட் டிஸ்க்கு. ஓகே, இந்த ரேமுன்றது என்னது? டெம்பரரி ஸ்டோரேஜ். இது வந்து பெர்மனன்ட் ஸ்டோரேஜ், பெரிய ரூம். சரியா? ஓகே, அதுதான் அங்கே சொல்லியிருக்காங்க. A limited amount of data is stored in the primary memory. Okay, temporarily, and a large amount of data can be stored in the secondary storage device for a longer period of time. Okay, அடுத்தது வந்து என்னது? Diligence என்னது? Diligenceனா வந்து a computer does not get tired. அததான் ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, diligence என்னது? விடாம ஒர்க் பண்ணும், கண்டினியூஸா. ஓகே, can work continuously. அப்பா எதுக்கு சூடாகுது? ஒர்க் பண்ணா சூடாகதானே செய்யும். அந்த ப்ராசஸர்லாம் இருக்குல்ல, அது ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது ஒர்க் பண்ணால் என்ன ஆகும்? ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் நம்ம பாடி வந்து ஃபாஸ்ட்டாக நீ ஓடுற ஒர்க் பண்ணால் என்ன ஆகும்? வேர்க்குதா? ஏன் வேர்க்குது? பாடி ஹீட் ஆகிடும். ஏன்னா பிளட்டு ஃபாஸ்ட்டாக பம்ப் பண்ணும். ஹீட் ஆனதுனால அந்த கூல் டவுன் பண்ணுறதுக்காக நம்ம பிரெயின் என்ன பண்ணோம்? ஸ்வெட் பண்ண வைக்கும். உடம்பு சூடாயிடுச்சு, தண்ணி ஊற்றுன்னு சொல்லிட்டு பிரெயின் சொல்லும். அதுக்கு தான் தண்ணி குடிக்கிறோம். நம்ம உடம்புல தான் இருக்கும் தண்ணி. அதுக்கு தான் தண்ணி குடிக்கிறது. அது எங்க ஸ்டோர் பண்ணிருக்கோம்? தண்ணி பிளாடர்ல இருக்கும். ஓகே, பிளாடர்ல இருக்கும். அது என்ன பண்ணும்? பிரெயின் சொல்லும் உடம்பு சூடாயிடுச்சு அப்படின்னோன்னா அது என்ன பண்ணும்? டக்குன்னு வந்து அந்த நம்ம ஸ்வெட்டிங் கிளாண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, தோல்லெல்லாம், அது வழியா தண்ணியை வெளில வர வைக்கும். அது வந்து அது வேறம்மா, இது வேற. சரியா? அது வந்து உன் பாடி ரியாக்ட் பண்றது அதுக்காக. சரியா? நம்ம உடம்புல நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அதுவே நடக்கும் நிறைய விஷயம். சரியா? அதே மாதிரி கம்ப்யூட்டர்லேயே வந்து ஹீட் ஆகும். அதுக்கு தான் ஃபேன் வச்சுருப்பாங்க. நீ சைடில் பார்த்தோன்னா ஓடும் பாரு, சுடர்ன்னு ஓடிட்டு இருக்கோம், அடிக்கும், காற்றடிக்குமே. லேப்டாப் சைடில் சின்ன ஃபேன் இருக்கும் உள்ள, சைடில் வச்சேன்னா அந்த சூடாக காற்று வெளில வரும். அங்கே கீழே ஃபேன் இருக்கும் உள்ள. சரியா? அது ஓடல அப்படின்னா ஆஃப் ஆகிடும் லேப்டாப், ஹீட் ஆகி. Okay, diligence, time ஆகுதுமா. A computer does not get tired of working for a long period of time. It can work as per our requirement with the same speed and accuracy. ஓகே, அதே ஸ்பீடில் அக்யூரேட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்குன்னு வந்து அது ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு தப்பாலாம் ஒர்க் பண்ணாது. புரியுதா? நம்மளை மாதிரி நம்ம டயர்ட் ஆகிட்டா என்ன பண்ணுவோம்? பண்ண முடியாது எதையும். புரியுதா? தூக்கம் வந்துடும். அடுத்து ஓகே, ரிலையபிலிட்டினா என்னது? அவ்வளோ சீக்கிரம் ஃபெயில் ஆகாது. ஓகே,
அந்த அவுட்புட் அதுலேருந்து வரதெல்லாம் ரிலேபிளாக வரும், கரெக்டாக வரும். சரியா? அக்யூரசி மாதிரியே தான் கிட்டத்தட்ட. சரியா? The output given by a computer is reliable since it only gives results if the input is complete and correct. ஓகேவா? ஏற்கனவே நம்ம ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ ரிலேபிளாக தான் இருக்கும் அதுலேருந்து வர ஆன்சர். நம்ம கரெக்டா கொடுத்தோம்னா அது கரெக்டா சொல்லுங்க, தப்பா கொடுத்தா ஓகே ஓகே. ஸோ ரிலேபிள்னா என்னென்னா நம்புறது, நம்பகமான. ஓகேவா? ட்ரஸ்ட் பண்ணலாம். ரிலேபிளுக்கு வந்து ட்ரஸ்ட்னு எழுதிக்கோ. ஓகேவா? நம்ம ட்ரஸ்ட் பண்ணலாம், நம்பலாம். reliable trust as we see, a computer is very useful to us, but it has some drawbacks too. அப்பா ஒரு நிமிஷம் இருங்க. போர் அடிக்குது வசனே. என்னடா அதான் சொன்னேன் ட்ரையாக இருக்குடா ஆரம்பத்துலேயே. சரி ஓகே, ஒன்றும் இல்லை. நீ இது படிச்சேன்னா ஈஸி தான். ஓகேவா? பிக்சர்லாம் எதுவும் கொடுக்காம இதாக கொடுத்துருக்காங்களா, அதனால தான். ஓகே, பட் நீ கம்ப்யூட்டரை பற்றி படிக்க நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குமா, சூப்பராக இருக்கும். ஓகே, அடுத்து as we can see, அப்போ படிக்க ஃபாலோ பண்ணுங்க. தேர்ட் லைன் ஃப்ரம் லாஸ்ட்டு. As we can see, a computer is very useful to us, but it has some drawbacks too. Drawback na enadhu? Disadvantage. Okay, drawback underline பண்ணிங்க. drawbackனா வந்து disadvantage. தப்பு கிடையாது. disadvantageனா வந்து எப்படி சொல்றது? இப்போ நம்ம 2 வீலர் வச்சிருக்கோம். 2 வீலர் வச்சிருக்கிறது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா, யூஸ்ஃபுல்லா இருக்காதா? யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, அது வந்து அட்வான்டேஜ். நமக்கு கடைக்கு ஃபாஸ்ட்டாக போகலாம், இல்லை ஏதாவது ஒரு இடத்துக்கு ஃபாஸ்ட்டாக போகலாம், அட்வான்டேஜ். ஆனால் அதுக்கு வந்து குறைகளும் இருக்குது. என்ன குறைகள் 2 வீலர் வச்சிருக்கிறதுனால? மழை பெய்யும்போது நனைஞ்சிருமா? மழை பெய்யுறது நனையிறது ஒரு குறைபாடாமா? ஆமாப்பா சார். அது யூஸ் பண்ணுறதுனால கேட்குறேன், என்ன குறைபாடு? விழுந்துருவோம். ஓகே, ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம நடந்து போனோம்னா நமக்கு அடிபடாது. ஆனால் வண்டியில் போய் அடிபட்டா ரொம்ப பெரிய அடியா போடும். கரெக்டா? ஏதோ ஒன்று அடிப்படும். ஓகேவா? அது ஒரு வந்து டிராபேக். அப்புறம் பொல்யூஷன். கரெக்டா? ஸோ அதுதான் டிராபேக். புரியுதா இப்போ என்ன சொல்கிறேன்ட்டு? எந்த விஷயத்தை எடுத்தாலும் ஒரு அட்வான்டேஜ் இருக்கும், ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இருக்கும். புரியுதா? ஸோ அதனால தான் இவங்க என்ன சொல்கிறாங்க, கம்ப்யூட்டரில் இவ்வளோ அட்வான்டேஜ் இருந்தாலும் டிராபேக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு? A computer is completely dependent on instruction and accurate input. என்ன டிராபேக்கு? என்னதான் கம்ப்யூட்டர் ஃபாஸ்ட்டாக என்ன ஒர்க் பண்ணாலும் அதால் ஓனாக பண்ண முடியாது. புரியுதா? நம்ம தான் ப்ரோக்ராம் எழுதணும், அப்போ தான் அது ஒர்க் பண்ணும். புரியுதா? சிட்டி ரோபோ மாதிரி அதுவே சுயமாக சிந்திச்சுலாம் ஒர்க் பண்ணாது. அவங்க வந்து இப்படி ஏதோ இப்படி பண்ணுவாங்க, அது அப்படியே மூளைக்கு அப்படி. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது வந்து மூவிங் ஃபார்வர்டு வந்து அந்த மாதிரி பண்ணுறாங்க. பட் நம்ம நார்மல் கம்ப்யூட்டர் வந்து நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா தான் ஒர்க் பண்ணும், அதுவாக யோசிச்சு ஒர்க் பண்ணாது. சரியா? அதுதான் வந்து கம்ப்யூட்டரோட டிராபேக். In the absence of these, it either does not perform at all or gives inaccurate output. என்ன சொல்கிறாங்கன்னா, எதுவுமே இன்ஸ்ட்ரக்ஷனே கொடுக்கல, ப்ரோக்ராமே எழுதலைன்னா அது ஒன்றுமே பண்ணாது. இல்லை நம்ம தப்பாக ப்ரோக்ராம் எழுதிட்டோம் அப்படின்னா, தப்பான இன்புட்டை கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து இவங்க கொடுத்தது தப்புன்னு தெரியாது. புரியுதா? அது என்ன சொல்கிறோமோ அதை தான் காட்டும். புரியுதாம்மா? ஓகே, ஒரு ஃபோட்டோவில் நான் வந்து கௌஷிக் ஃபோட்டோவை தப்பாக வந்து நான் சாதனா அப்படின்னு ஸ்டோர் பண்ணிட்டேன். அதுக்கு தெரியுமா நீ தான் அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது கௌஷிக், சாதனா தான், கௌஷிக் கிடையாது நான் சொல்லுமா? புரியுதா? அது என்ன பண்ணோம்? ஓகே, நீ சாதனான்னு சொன்னா சாதனான்னு சேவ் பண்ணும், கௌஷிக்னு சொன்னால் கௌஷிக்னு சேவ் பண்ணும். புரியுதா? நம்ம சொல்றது கேட்கும். சொல்கிறது தான் இது பண்ணும். புரியுதா? ஆனால் மனுஷங்க அப்படி கிடையாது. மனுஷங்க மெமரி. ஓகே, நம்ம எப்போவுமே வந்து ஒரு விஷயம் வருதுன்னா நம்ம ப்ராசஸ் பண்ணும்போது நம்ம யோசிப்போம், ஏய் தப்பு பண்ணுற, நீ தப்பு சொல்கிற, நீ சொல்கிறது தப்பு அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் கம்ப்யூட்டருக்கு அப்படி தெரியாது. சரியா? எல்ஸ் அது ஆல்ரெடி ப்ரோக்ராம் பண்ணி சொல்கிற பேச்செல்லாம் கேட்கும். சரி, அடுத்து மீட்டிங் இருக்கா இப்போ? ஒரு நிமிஷம் இருமா.
எத்தனை மணிக்கு மீட்டிங் வச்சுருக்கானு பார்த்தியா? இது வேணாம், பரவாயில்ல. சரிடா அம்மாடி. பார்ட்ஸ் ஆஃப் அ கம்ப்யூட்டர். ஓகே, கம்ப்யூட்டரில் என்னென்னலாம் இருக்கும் நீ சொல்லு. என்னென்னலாம் இருக்கும் கம்ப்யூட்டரில்? பார்ட்ஸ் என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்குது உனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லு. கீபோர்டு இருக்கு. சொல்லு, டக்கு டக்குன்னு சொல்லு. மானிட்டர், கீபோர்ட், மானிட்டர், CPU. CPU. CPUக்குள்ள வந்து இது RAM, அப்புறம் மவுஸு. ஜென்ரலானதை ஃபஸ்ட்டு சொல்லு. கீபோர்டு, மவுஸு, மானிட்டரு, CPU. இந்த 4 தான் மெயின். வெளியில் நம்ம பார்த்தோன்னே இது பண்ணுறதுக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் உள்ள நீ இப்போ இப்படி போகணும். ஓகேவா? எதையுமே கண்ணாமண்ணான்னு சொல்லக்கூடாது. அப்புறம் என்னது? அப்புறம் தான் ஸ்டோரேஜ் டிவைஸ் உள்ள. CPU. வெரி குட். மதர் போர்ட். CPUக்குள்ள என்னென்ன இருக்கும்? மதர் போர்ட், RAM, ஹார்ட் டிஸ்க். வெரி குட். ஓகேவா? ஹார்ட் டிஸ்க்கு. வேறு என்ன இருக்கும்? கூலிங் ஃபேனு. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து கேபிள்ஸ், இன்டர் கனெக்ட் பண்ணுறதுக்கு இன்டர்ஃபேஸிங் கேபிள்ஸு, அது இது நிறைய இருக்கும். ஆனால் பேசிக்காக இருக்கிறது என்னென்னா கீபோர்ட், மவுஸ், மானிட்டர், சிபியுக்குள்ள ஹார்ட் டிஸ்க்கு, மெமரி, ரேமு, சரியா? தென் மதர் போர்ட். இதெல்லாம் பிரைமரி டிவைஸ், பிரைமரி பார்ட்ஸ். மதர் போர்டில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, மதர் போர்டில் தான் வந்து ப்ராசஸர் எல்லாமே இருக்கும். ப்ராசஸர் நான் சொன்னல, நீ பண்ணுறதெல்லாம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணி உனக்கு கொடுக்குதுன்ட்டு, அதெல்லாம் மதர் போர்டில் தான் இருக்கும் ப்ராசஸர்லாம். ஓகே, ஈவன் இந்த ரேம்ன்றதும் மதர் போர்டில் தான் உட்காந்துருக்கும். புரியுதா? ஸோ இட்ஸ் அ ஹார்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர்னு சொல்லுவாங்க மதர் போர்டு. சரியா? ஹார்ட் மாதிரி. அது இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. சரியா? ஓகே, பார்ட்ஸ் ஆஃப் அ கம்ப்யூட்டர் பாருங்க. ஒர்க்கிங் அது இல்லனா CPU வேஸ்டா? ஆமா, CPUன்றது இது எல்லாத்தையும் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், இது எல்லாம் சேர்ந்தது தான் CPU. புரியுதா? அது இல்லைனா இது இல்லைனா இது இல்லைனா அது இல்லைனா ஒர்க் ஆகாது. அவ்வளோதான். மதர் போர்டு வந்து ரொம்ப மெயின். இப்போ கூலிங் ஃபேன் இல்லைனா ஒர்க் ஆகும், ஆனால் ஹாட் ஆகும், ஹீட் ஆகும். ஆனால் மதர் போர்டு நீ ஒர்க் ஆகலை அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. புரியுதா? ஸோ எவ்ரி பார்ட்ஸுக்கு வந்து என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்னு இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி தான். அதுக்குன்னு ஒரு சின்ன பார்ட் ஒர்க் ஆகலாம், ஒர்க் ஆகாதா அப்படின்னு கிடையாது. அந்த பார்ட் என்ன பண்ணுதுன்னு இருக்குது. சரியா? ஓகே, ஒர்க்கிங் ஆஃப் அ கம்ப்யூட்டர் டிபெண்ட்ஸ் மெயின்லி அப்பான் இட்ஸ் 2 காம்பனன்ட்ஸ். 2 காம்பனன்ட் தான் மெயின். என்னது? ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர். ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஹார்ட்வேர்னா சாஃப்ட்வேர்னா என்னன்றது. ஓகே, ஹார்ட்வேர் ஃபஸ்ட்டு படிக்கலாம். ஆல் த ஃபிசிக்கல் டிவைசஸ். ஃபிசிக்கல்னு எப்போ சொல்லுவோம்? நம்மளால் டச் பண்ண முடிஞ்சது, ஃபிசிக்கலாக இது பண்ணுறது எல்லாமே ஃபிசிக்கல் டிவைசஸ்ன்னு சொல்லுவோம். சரியா? ஓகே, ஃபிசிக்கல் டிவைசஸ் ஆஃப் அ கம்ப்யூட்டர் தட் வி கேன் see அண்ட் டச் ஆர் கால் ஹார்ட்வேர். நீ சொன்னது தான். சரியா? நம்மளால் பார்க்க முடியும், டச் பண்ண முடியும். ஓகே, on the basis of their functions they are divided into different categories. categoriesனா என்னது? வகைப்படுத்துறது, டிஃப்ரெண்ட்டாக. ஓகேவா? ஹார்ட்வேர்னா எல்லாம் ஹார்ட்வேர் தான். ஹார்ட்வேருக்குள்ளே பிரிக்கிறாங்க. உங்கள் கிளாஸுக்குள்ளே செக்ஷன்லாம் பிரிக்கிறீங்கல்ல, அந்த மாதிரி பாய்ஸு கேர்ள்ஸ் அந்த மாதிரி. சரியா? என்னென்ன பிரிச்சிருக்காங்க? இன்புட் டிவைசஸ், ப்ராசஸிங் டிவைஸ், அவுட்புட் டிவைசஸ், ஸ்டோரேஜ் டிவைசஸ். தீஸ் ஆர் ஆல் ஹார்ட்வேர் டிவைசஸ். ஓகே, யூசஸ் என்னென்னு ஒன்று ஒன்றா பாருங்கள். இன்புட் டிவைசஸ் என்ன பண்ணோம்? They are used to give inputs to a computer. கம்ப்யூட்டருக்கு இன்புட்டை கொடுக்கும். த்ரூ யார்? நம்ம தான் கொடுக்கணும். ஓகே, ப்ராசஸிங் என்ன பண்ணோம்? திஸ் இஸ் யூஸ்டு டு ப்ராசஸ் த கிவன் இன்புட். என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதை ப்ராசஸ் பண்ணணும். ஓகே, அடுத்து அவுட்புட் டிவைசஸ். அவுட்புட் டிவைசஸ் என்னது? மானிட்டரு. இன்புட் டிவைசஸ் என்னது? மவுஸு, கீபோர்டு, ஸ்கேனர், இதெல்லாம் இன்புட் டிவைசஸ். ப்ராசஸிங் டிவைஸ் என்னது? சிபியுக்குள்ளே இருக்கிறது என்னது? CPU தான். சரியா? அடுத்து output devices என்னென்னது? they give us result of the work done by a computer. monitor, printer, speaker. speaker வந்து அவுட்புட் கொடுக்குது. மானிட்டர் நம்மளால் பார்க்க முடியும். பிரிண்டர் வந்து நம்ம பிரிண்ட் கொடுத்தோன்னா பிரிண்ட் வரும் வெளியில். புரியுதா? இதெல்லாம் அவுட்புட் டிவைசஸ். ஓகே, ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் வர்றது இதெல்லாம். ஸ்டோரேஜ் டிவைசஸ். என்னது ஸ்டோரேஜ் டிவைஸ்னா? they are used to store data for future use and safety. சேஃப்டி நீங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஒரு டேட்டாவை சேஃபாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. சரியா? எங்கேயும் அழிஞ்சு போயிடாமல், எங்கேயும் காணாமல் போயிடாமல் ஃபைல். ஓகேவா? சேஃபாக வச்சுருக்கிறது அவங்க சேஃப்டின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பேப்பர் புக்கெல்லாம் வச்சுருக்கோம். இதை சேஃபாக வைக்கணும்னா எங்கே வைப்ப? பேக்குள்ளே வைப்ப, இல்லை ஒரு கபோர்டு உள்ள வைப்ப. புரியுதா? ஏன்? தண்ணி கிண்ணி பட்டுரும், ஓகே, கிழிஞ்சிரும், கால் கை பட்டுச்சுன்னா அதுக்காக சேஃபாக வைப்போம். புரியுதா? நம்ம பத்திரம், வீட்டு பத்திரம், டாக்குமெண்ட் எல்லாம் எங்கே வச்சுருப்போம்?
பீரோவில் இல்லை எங்கேயாவது சேஃபாக வச்சுருப்போம், புரியுதா? லாக்கர்ஸில் அந்த மாதிரி பணம்லாம். ஸோ அந்த மாதிரி தான் இங்கே அவங்க சேஃப்டின்னு சொல்கிறது சேஃபாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். பென் ட்ரைவ்ன்றது அது தம் ட்ரைவ் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, அது பென் மாதிரி இருக்கிறதுனால பென் ட்ரைவ் சொல்கிறாங்க. சிடி ராமு, டிவிடி இப்போ அதிகமாக அது யூஸ் பண்ணுறது இல்லை. சிடி ராம்ன்றது ரவுண்டாக இருக்கும்ல, சிடி போடுவோம் மேம், அவங்க கூட படிக்கிறதுலாம் கொடுத்தாங்களே, அதுதான். சிடிக்கு என்னது ஃபுல் ஃபார்மு? காம்பேக்ட் டிஸ்க். அங்கே எழுதிக்கங்க சிடி கீழே காம்பேக்ட் டிஸ்க். சிடிக்கு வந்து COMPACT காம்பேக்ட் டிஸ்க், DISC. ஓகேவா? அப்போ அதை நீ அடுத்து கேட்கணும். வெரி குட். அடுத்தது என்னது? ROM, ரீட் ஒன்லி மெமரி. ரீட் ஒன்லி மெமரி என்னன்னா, அதை நம்ம அதில் இருக்கிறத நம்ம வந்து பார்க்க தான் முடியும், நம்மளால் அவ்வளோதான், மாற்ற முடியாது எதையும். சரியா? ரீடபிள் டிஸ்க், ரைட்டபிள் டிஸ்க்லாம் சொல்லுவாங்க. டிவிடினா என்னது நீங்களே சொல்லுங்க, சும்மா உனக்கு தோணுனதெல்லாம் சொல்லு பார்ப்போம். ரைட்டா? டிவிடி. வி என்னது நீ அடிக்கடி சொல்லுவிய? வி இந்த லெசனோட டாபிக்கோட இது என்ன? லெசனோட டாபிக் என்னது? வி versatile. வெரி குட். டின்றது டிஜிட்டல் versatile disk. ஓகே, எழுதணும்னா எழுதிக்கங்க. டிஜிட்டல் versatile disk. Software next. Very good. Software. Hardware cannot work on its own. It need instruction to work. படிங்க. Hardware cannot work on its own. It needs instruction to work. These instructions are from programs. These programs are called software. So software is a set of instructions that tells a computer how to perform a specific task. Different types of software are used for different types of work. There are two types of software: system software and application software. Very good. System software manages and controls hardware, while application software performs a specific task. ஹார்ட்வேர் வந்து தனியா வர்க் பண்ணாதா, சாஃப்ட்வேரோட தான் வர்க் பண்ணுமா? அப்பா என்ன ஃபோன் பண்ணிட்டு இருக்க? ஒரு நிமிஷம் சொல்லுமா. ஓகே, சாஃப்ட்வேர் அப்போ ஒரு தடவை படிச்சிரவா? நான் சொல்றேன் பாரு. சொல்லுங்க. ஹார்ட்வேர் வந்து தனியா வேலை செய்யாதா, சாஃப்ட்வேரோட தான் வேலை செய்யுமா? எதுல? ஆமா, தனியா வர்க் பண்ணாது. அப்படிதான் அது சொல்லுச்சு. என்னடா? அது அப்படிதான் சொல்லுச்சு. சரி, ஓகே. ஹார்ட்வேர் cannot work on its own. ஹார்ட்வேருக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் வேணும். ஓகே, இல்லைனா வந்து யூஸ்லெஸ். வெறும் ஹார்ட்வேர் மட்டும் வச்சுட்டு, புரியுதா? இப்போ மானிட்டர் இருக்கு, இட்ஸ் ஹார்ட்வேர். பட் அதை மட்டும் வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? காட்டுறதுக்கு ஏதாவது சாஃப்ட்வேர் வேணும்ல. ஆமா, ஒரு வீடியோ காட்டுறதுக்கு அதை ப்ராசஸ் பண்ணுறது சாஃப்ட்வேர் வேணும்ல. வீடியோன்றது ஒரு ஒரு ப்ரோக்ராமு. அதை மானிட்டரில் வந்துட்டு இதை நீ இப்படி தான் காட்டணும் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் ஃபங்க்ஷனோ இல்லை ஏதாவது இருந்ததுன்னா தானே அதை அப்படி காட்டும். புரியுதா? மானிட்டருக்கு எப்படி தெரியும்? மானிட்டர் வந்து ஒரு ஜடம் மாதிரி. இட்ஸ் மானிட்டர் இஸ் எ டிவைஸ், ஹார்ட்வேர். ஓகேவா? அதுக்கு என்ன பண்ணாலும் தெரியாது, கம்முன்னு தான் இருக்கும். அந்த சாஃப்ட்வேர் வந்து ஃபங்க்ஷன் இது பண்ணாதான் உண்டு. புரியுதா? அந்த மாதிரி தான். ஓகே, ஈவன் நம்ம உடம்புல பாரு, இதெல்லாம் ஹார்ட்வேர். எது சாஃப்ட்வேரு? உடம்புல பிரெயின்ல இருக்கிற மெமரிலாம் சாஃப்ட்வேர். ஹார்ட், பிரெயின், ஹார்ட் எல்லாம் வந்து ஹார்ட்வேர் தான். அதை நம்மளால பார்க்க முடியும், டச் பண்ண முடியும். வெளியில இருந்து டச் பண்ண முடியாது, ஆப்ரேட் பண்ணா டச் பண்ணலாம் உள்ள இருந்தா. மாவல
இப்போ பிரெயினை டச் பண்ண முடியும், ஆனால் உன் பிரெயினில் என்னென்னலாம் நீ யோசிச்சிருக்க, நீ உன் பிரெயினில் என்னென்னலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கன்னு யாரால சொல்ல முடியுமா? அதுதான் சாஃப்ட்வேர். புரிஞ்சிச்சா இப்போ டிஃப்ரென்ஸு? இப்போ உன் பிரெயினில் எல்லா மெமரியும் வைப் அவுட் பண்ணிட்டோம், எப்படி இருப்ப நீ? ஒண்ணும் தெரியாத மாதிரி. யார் நீங்க? கை கால் எதுவுமே யூஸ் இல்லைல்ல, அந்த மாதிரி தான். சரியா? ஹார்ட்வேர் cannot work on its own, it need instruction to work. இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லணும். these instruction are in the form of brain instruction கொடுத்து இது செய்ய. அதான் கையை தூக்கு, நட, தூங்கு, சாப்பிடு. சாப்பிட்றதுக்கு நீ கையை இப்படி கசங்கி எடுக்கணும். ஆமாம், சரியா? அந்த மாதிரி தான். ஓகே, அதுதான் வந்து ப்ரோக்ராம்ஸ். தீஸ் ப்ரோக்ராம்ஸ் ஆர் கால்ட் சாஃப்ட்வேர். ஸோ சாஃப்ட்வேர் இஸ் அ செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். சாஃப்ட்வேர் அண்டர்லைன் பண்ணுங்க, அதான் கீவேர்டு. செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். சும்மா ஒன்று கிடையாது, நிறைய இருக்கும் அதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகே, செகண்ட் லைனில் இருக்குது பாரு, செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் that tells a computer how to perform a specific task. Different types of software are used for different types of work. ஓகேவா? நான் சொன்னேன்ல, கால்குலேட்டருக்கு வந்து கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணால் அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும், அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். மூவியை ப்ளே பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்கும், புரியுதா? இமேஜ் எல்லாம் வந்து எடிட் பண்ணுறது அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்கும், புரியுதாம்மா? இப்போ ஃபோட்டோஷாப்பில் ஒர்க் பண்ணால் ஃபோட்டோஷாப்புக்குன்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். ஸோ அந்தந்த ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. ஓகே, there are two types of software, system software and application software. system software ன்றது என்னது? system software வந்து ஹார்ட்வேரை வந்து ரன் பண்ண வைக்கிறதுக்கு யூஸ் பண்ற சாஃப்ட்வேர் எல்லாமே. வெரி குட். ஓகேவா? பேசிக்கானது. இப்போ ஒரு ஃபோன் வாங்கியிருக்கோம். ஓகே, ஃபோன் வாங்கினோன்னா இந்த ஃபோன்லேயே சில இதெல்லாம் இருக்கும்ல, கேமரா. ஓகே, அந்த ஹார்ட்வேர்ஸ்லாம் இருக்குல்ல. இப்போ கேமரா இருக்குது, அப்புறம் உள்ள ஃபேன் இருக்கும். ஓகேவா? ஸ்பீக்கரு, மைக்கு எல்லாமே இருக்குல்ல. இதெல்லாம் ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருப்பாங்கல்ல. ஓகே, அதெல்லாம் என்னது? சிஸ்டம் சாஃப்ட்வேர். அதில் நம்ம வந்து யூடியூப்பை இன்ஸ்டால் பண்ணுறோம், ஸ்கைப்பை இன்ஸ்டால் பண்ணி இப்போ நம்ம பேசுகிறோம். அதெல்லாம் நீ என்னன்னு சொல்லுவ? ஸ்கைப்பெல்லாம் ஃபோனில் என்னன்னு சொல்லுவ? சொல்லு, கரெக்ட் தான். ஆப்ன்றது எங்கேருந்து வந்தது வேர்டு? அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். அப்ளிகேஷனோட முதல் 3 வேர்டு தான் வந்து ஆப், ஷார்ட் ஃபார்ம். புரியுதா? நீ ஆப்ன்றல, இது எல்லாமே என்னது? அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். நமக்கு எது தேவையோ அதை பண்ணிக்கலாம். சரியா? VLC மீடியா பிளேயரு, ஸ்கைப்பு, ஃபோட்டோஷாப், இதெல்லாம் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். நம்ம வேணும்னா போட்டுக்கலாம், அது இல்லைனாலும் கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகும். புரியுதா? ஆனால் சிஸ்டம் சாஃப்ட்வேர் இல்லைனா ஒர்க் ஆகுமா? ஒர்க் ஆகாது. புரியுதாம்மா டிஃப்ரென்ஸு? இப்போ ஸ்பீக்கர்லாம் இருக்குது, ஸ்பீக்கருக்குலாம் ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அவுட்புட் டிவைஸ்க்கு. சிஸ்டம் சாஃப்ட்வேர்னா ஹார்ட்வேரை மேனேஜ் பண்ணும். கரெக்ட், வெரி குட் ராச்சலக்குட்டி, கரெக்ட். எதுக்கு மேனேஜ் பண்ணும்? ஆமாம், அது ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு. அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அதுக்கு. ஆமாம்மா, அதுதான் சொல்கிறேன். இப்போ ஒரு மூவி ப்ளே பண்ணுறோம், ஸ்பீக்கருக்கு எப்படி தெரியும்? இப்போ நான் பேசுகிறதே உனக்கு ஸ்பீக்கரில் கேட்குதுல்ல. இந்த மைக் இங்கே வாங்கி அந்த ஸ்பீக்கரில் வந்து இவங்க இதை தான் பேசுகிறாங்க அப்படின்னு எப்படி கரெக்டாக அது சொல்லுது? அதுக்கெல்லாம் ஏரில் வருது. ஓகே, பட் அதுக்கெல்லாம் செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் இருக்கும் பின்னாடி. புரியுதா? வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணால் ஸ்பீக்கரில் சவுண்ட் அதிகமாகுதுல்ல, அதெல்லாம் சிஸ்டம் சாஃப்ட்வேர். அதுக்கு ஏதாவது நம்ம ஆப்பை இன்ஸ்டால் பண்ணோம். ஆமாம், ஓகேவா? அதுதான் வந்து ஹார்ட்வேர் எல்லாத்தையும் பார்த்துக்கோ, மேனேஜ் பண்ணும். சரியா? ஓகே, அண்ட் கண்ட்ரோல்ஸ் ஹார்ட்வேர் வைல் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் பெர்ஃபார்ம் அ ஸ்பெசிஃபிக் டாஸ்க். புரியுதா? அது ஸ்பெசிஃபிக்கா மட்டும் தான் பண்ணும், எல்லாமே ஸ்பெசிஃபிக்கா தான் பண்ணும். ஆனா இதுல என்ன சொல்றாங்கன்னா சிஸ்டம் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் எல்லாம் பாத்துக்கும். ஓகே, அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் வந்து நம்ம இப்போ ஸ்கைப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் வீடியோ கால் பண்றதுக்கு, யூடியூப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் இன்டர்நெட்ல வீடியோ பார்க்கறதுக்கு. புரியுதா? ஒரு மியூசிக் பிளேயர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதுக்கு பாட்டு கேட்கறதுக்கு. புரிஞ்சிருச்சாமா? ஸோ அதெல்லாம் ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கு. நீ யூடியூப்ல போயிட்டு வீடியோ கால் பண்ண முடியுமா? இட்ஸ் கால்ட் ஸ்பெசிஃபிக் டாஸ்க். டாஸ்க் அண்டர்லைன் பண்ண. டாஸ்க்னா வந்து ஒர்க்கு, ஒரு செயல். ஒர்க் எழுதிக்கோ, ஒர்க்னு எழுதிக்கோ. டாஸ்க்னா ஒர்க்கு. ஸ்பெசிஃபிக்னா என்னது? ஸ்பெசிஃபிக்கா. ஓகேவா? புரிஞ்சிருச்சா? ஸ்பெசிஃபிக்கா வந்து ஆப்னு சொல்லுவோம். ஓகேவா? குறிப்பிட்ட. புரிஞ்சிருச்சாமா டிஃப்ரென்ஸ் என்னன்ட்டு? ஒரே ஆப் வந்து எல்லா வேலையெல்லாம் பண்ணாது. ஒரு ஆப்புக்கு ஒரு வேலை இருக்கும், இன்னொரு ஆப்புக்கு இன்னொரு வேலை இருக்கும். புரியுதாமா? கால்குலேட் மட்டும் தான் பண்ணணும். நீ அதில் போய் வீடியோ கால் பண்ணுற, எனக்கு வந்து டோரிமானை ப்ளே பண்ணு அப்படின்னா ப்ளே பண்ணுமா? புரிஞ்சிருச்சா? அதுதான் அதுக்கு அர்த்தம். ஓகே, டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அ கம்ப்யூட்டர்.
இப்போ அடுத்து நம்ம ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் பார்த்துட்டோம். அப்ளிகேஷன்னா என்னது? Application. அப்ளிகேஷன் இட்ஸ் a கைண்ட் ஆஃப் வந்து எந்ததுக்கெல்லாம் வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். ஓகே, அப்ளிகேஷன் அந்த இதில் அந்த வேர்டு எங்கேருந்து வந்தது? அப்ளை. எதுக்கெல்லாம் நம்ம அப்ளை பண்ணுறோம்? டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அப்ளை பண்ணுறோம் கம்ப்யூட்டரில். கால்குலேட்டர், அப்புறம் அந்த படம் பார்க்குறது அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அது வந்து டிஃப்ரெண்ட்டாக நம்ம அப்ளை பண்ணுறது. இட்ஸ் அப்ளிகேஷன்ஸ். ஓகே Application. ஓகே. கம்ப்யூட்டர்ஸ் ஆர் பீயிங் யூஸ்ட் ஆல்மோஸ்ட் எவ்ரிவேர் இன் ஆர் டெய்லி டே டு டே லைஃப். இது தெரியும்ல, கடையிலையும் யூஸ் பண்ணுறாங்க, ஸ்கூலில் யூஸ் பண்ணுறாங்க, பர்சனலுக்கு யூஸ் பண்ணுறோம், ஆஃபீஸ் யூஸ் பண்ணுறோம், ஆஃபீஸ்க்கு ஓகே ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுறாங்க. புரியுதா? ஸோ டிஃப்ரெண்ட் பர்பஸ். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம். லேப்டாப் கம்ப்யூட்டர் இல்லையா? தான் டைப் ஆஃப் கம்ப்யூட்டர், அதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டரில் வரும். புரிஞ்சிச்சா? டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் தான் இப்போ படிச்சுட்டு இருக்கோம். சரியா? ஓகே. சம் ஏரியாஸ் வேர் தே ஆர் வைட்லி யூஸ்ட் ஆர் லிஸ்டட் பிலோ. ஓகே, நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க, ஆனால் பரவலாக ஜென்ரலாக நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறத, நிறைய இடத்துல ஒரே மாதிரி யூஸ் பண்ணுறது என்னென்னு காமிச்சிருக்காங்க. அட் ஹோம் ஃபஸ்ட்டு படிங்க. A computer is used at home by children and adults for various purposes. Play games, listen to music and watch movies, type letters and store addresses and phone numbers, draw and paint. வெரி குட், கரெக்டாக இதெல்லாம் புரிஞ்சிச்சா? ஓகே, அடுத்த பேஜ். Page. ரொம்ப ஈஸி தான். அவ்வளோதான். அடுத்து ஃபாஸ்ட்டாக போயிடுமா, படிங்க. Make cards, plan budgets. பட்ஜெட்னா என்னது? எவ்வளோ சம்பாதிக்கிறோம், எவ்வளோ செலவு பண்ணுறோம், அதெல்லாம் பிளான் பண்ணுறது. அது எதில் பண்ணுவாங்க? யூஸ்வலாக கம்ப்யூட்டரில் எக்ஸலில் பண்ணுவாங்க, கால்குலேட் பண்ணுறது. Excel. Plan budgets and make expense sheet. எக்ஸ்பென்ஸ் ஷீட்னா எவ்வளோ செலவு பண்ணுறோம். பட்ஜெட்ன்றது வந்து இவ்வளோ தான் நமக்கு வருமானம் வருது. எக்ஸ்பென்ஸ்ன்றது நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம். ஸோ புரியுதா சொல்கிறது? வருமானம், செலவு போக மீதி இருக்கிறதுனால சேவிங்ஸு. அடுத்த சர்ச் த இன்டர்நெட். நம்ம make cards na? புரியல. Make cards first. மேக் கார்ட்ஸு, ஏதாவது இன்விடேஷன் கார்டு அந்த மாதிரி கார்ட்ஸு. அப்பா பண்ணல ஃபோட்டோஷாப்பில் உனக்கு கார்ட்ஸ் மாதிரி தானே இருக்கும். ஃபோட்டோஷாப்பில். அடுத்து சர்ச் த இன்டர்நெட் அண்ட் ஆன்சர் இமெயில். எலக்ட்ரானிக் இமெயில்ன்றது என்னது? ஷார்ட் ஃபார்ம் Electronic mail. எலக்ட்ரானிக் மெயில். எங்கெங்கெல்லாம் நம்ம கம்ப்யூட்டர் ரிலேட்டட்ல வந்து ஈன்னு வருதோ அது எல்லாமே எலக்ட்ரானிக் இருக்கும். அதுதானே ஃபாஸ்டா மெசேஜ் அனுப்பும். ஆமாம், போயிடும். சர்ச் த இன்டர்நெட் அண்ட் ஆன்சர் இமெயில்ஸ். இமெயிலுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறது. இப்போ அப்பாலாம் பண்ணுறதில்ல. ஓகே, ஆஃபீஸ் இதெல்லாம் இமெயில் வந்து இல்லை பர்சனல் இமெயில் வந்துன்னா. கேதர் இன்ஃபர்மேஷன். கேதர்னா என்னது? அண்டர்லைன் பண்ணு. கேதர்னா கலெக்ட் பண்ணுறது. எல்லாரையும் கேதர் பண்ணுங்க அப்படின்னு ஸ்கூலில் சொல்லுவாங்கல்ல, என்னது? எல்லாரையும் அசம்பிள் பண்ணுங்க, எல்லாரையும் ஒன்றா வர சொல்லுங்க அப்படின்றது. கேதர்ன்றது என்னது? கலெக்ட். ஓகே, கலெக்ட் இல்லை அசம்பிள் அந்த மாதிரி. ஓகே, கலெக்ட் இன்ஃபர்மேஷன் ஆன் எனி ப்ராஜெக்ட் ஆர் ரிப்போர்ட். ஓகே, புரியுதா? கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி பண்ணலாம். எப்படி பண்ணுவோம்? இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுவோம், இல்லை இமெயிலில் வரும் அந்த மாதிரி. அடுத்து புக் இ டிக்கெட்ஸ். இ டிக்கெட்னா என்னது? எலக்ட்ரானிக் டிக்கெட். முதல்ல நம்ம போயிட்டு தேட்டருக்கு படத்துக்கு போனால் அங்கே நின்று க்யூவில் நின்று டிக்கெட் வாங்குவோம், கரெக்டாக? ஆனால் இப்போலாம் எப்படி காமிச்சிட்டு போகிறோம்? ஃபோன்ல. அதான் இ டிக்கெட், எலக்ட்ரானிக். நோ ஃபிசிக்கல் பேப்பர் எதுவுமே கிடையாது. இப்படி ஃபோனில் காமிச்சோன்னா அவங்க ஸ்கேன் பண்ணுவாங்க, அப்படியே போயிடலாம். கால் இ டிக்கெட். நாம சிங்கப்பூர்ல மட்டும் பஸ்ஸுக்கு இப்படி டிக்கெட் காட்டணும். அங்க மலேசியால ஒரு இடத்துல ஒரு மாதிரி இருக்கும்டா மாதிரி. சரியா? சில இடத்துல டிக்கெட் யூஸ் பண்ணுவாங்க, சில இடத்துல வந்து ஃபோனில் காமிக்கலாம். நெட்டில் புக் பண்ணுறவங்க எல்லாம் ஃபோனில் காமிப்பாங்க. நேராக அங்கே போய் காசு கொடுத்து வாங்கினா டிக்கெட் தான் கையில் கொடுப்பாங்க. சிங்கப்பூர்லேயும் அப்படி தான். சரியா? நம்ம அப்பா வந்து நெட்டில் புக் பண்ணுறோம்ல, அதனால் அப்படியே நம்ம ஃபோனில் காமிச்சிட்டு போயிடலாம். ஓகே. அண்ட் பர்ச்சேஸ் ஆன்லைன். பர்ச்சேஸ் ஆன்லைன்னா என்னது? ஆன்லைன்ல என்னென்னலாம் வாங்குவோம் யூஸ்வலாக நம்ம ஆன்லைனில்? பீட்சா. வெரி குட். அடுத்து ஓகேவா? ஓகே, பிரெயின் டீசரில் இருக்கு பாரு, அதை படிச்சுட்டு ஆன்சர் சொல்லு. Which software will you use to plan budget and make expense sheet? எனக்கு பண்ண மாட்டேன், விடு. அம்மா பண்ணுவா. மணியில் வரணும் ஒரு ஆப் இருக்கும், அதில் போடுவாள் செலவானதெல்லாம். ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கியா? அம்மா ஃபோனில் இருக்கு. சரி, ஓகே, விட்டுறேன். ஓகே, இன் ஸ்கூல்ஸை படிங்க. சரி, அந்த இது ஆன்சர் பாரு. ஆன்சர் மீ. ரைட் 2 கம்ப்யூட்டர்ஸ், கம்ப்யூட்டர் எட்டிக்வெட்.
யூ ஃபாலோ அட் ஹோம் வைல் ஒர்க்கிங் ஆன் அ கம்ப்யூட்டர். எட்டிக்யூட்னா நீ திரும்ப திரும்ப பண்ணுறது. ஓகேவா? எதெல்லாம் நீ திரும்ப திரும்ப பண்ணுவ? சும்மா நீ பண்ணுறத சொல்லு போதும். என்னத்தை திரும்பி திரும்பி பண்ணுவேன்னா ஃபோன் பார்ப்பேன் கம்ப்யூட்டரில். ம் கம்ப்யூட்டரில் என்னமா பண்ணுவேன் நீன்னு கேட்குறாங்க. ஏதாவது ஒரு 2 வேலை நீ பண்ணுறத சொல்ல. 2 வேலையா? ம் ஏதாவது 2 வேலை கம்ப்யூட்டரில் நீ என்ன பண்ணுவ அதை சொல்ல. அதெல்லாம் கேட்குறாங்க. யூஸ்வலாக நீ என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அது தப்பு ரைட் எல்லாம் கிடையாது. குரோம்ல யூடியூப்ல போய் பார்ப்பேன். யூடியூப்ல போய் என்ன பார்ப்பேன்? குரோம்ல யூடியூப் பார்ப்பேன். ஓகே யூடியூப் பார்ப்பேன். நெட்டில் அதான் இன்டர்நெட் யூஸ் பண்ணுவேன். ஓகே அடுத்து அதுக்கப்புறம் நீ சேவ் பண்ற டான்ஸ் அந்த பிராக்டிஸ் பண்ண. அப்புறம் அதான் இல்லை வீடியோ பார்ப்பேன். வீடியோ இல்லை ஆடியோ பார்ப்பேன். அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. படம் பார்ப்பேன். ஓகே முடிஞ்சிருச்சா? வீடியோ பார்ப்பேன். அப்புறம் என்ன பண்ணுவேன்? இன்டர்நெட்டில் வந்து எதையாவது பார்ப்பேன். புரியுதா? ப்ரௌசிங் இன்டர்நெட்டு. அப்புறம் எழுதிக்கோ. ஏ வந்து ப்ரௌசிங் இன்டர்நெட் இல்லை இன்டர்நெட் ப்ரௌசிங்னு எழுது. எப்படி வேணாலும் எழுதலாம். ப்ரௌசிங் இன்டர்நெட். செகண்ட் என்னது? செகண்ட் வாட்ச் மூவிஸ். அவ்வளவுதான். என்னது? வாட்ச் மூவிஸ். வாட்ச் வீடியோஸ் ஆர் மூவிஸ். வாட்சிங்னு போடு இல்லை வாட்ச்னு போடுவோம். இஷ்டம் தான். வாட்சிங் மூவிஸ் ஆர் வீடியோஸ். மூவிஸ்ன்றது திரைப்படம். வீடியோஸ்ன்றது நீ யூடியூப்லலாம் பார்க்குறல. இட்ஸ் அ வீடியோ. பார்த்துட்டியா? அப்போ எழுதிட்டீங்களா? வெரி குட். அடுத்தது இன் ஸ்கூல்ஸ். ஹோம் வந்து பார்த்துட்டோம். இப்போ ஸ்கூலில் என்னென்ன பண்ணுவாங்க? ஸ்கூலில் நீ இதை எழுத முடியுமா? ஸ்கூலில் இதை எழுத முடியுமா நீ? வாட்சிங் வீடியோஸ் வாட்சிங் மூவிஸ்னு. அதுதான். ஏன்னா டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் டிஃப்ரெண்ட் பர்பஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க கம்ப்யூட்டர். ஸோ ஸ்கூலில் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க? படிங்க. ஸ்கூல்ல வந்து நான் என்ன பண்ணுவேன்னா இப்போ லேர்ன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. உடனே என்னென்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் பண்ணி பார்ப்போம். லேர்னிங் அதான் சொல்லிட்டேன்ல அப்பா. லேர்ன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவீங்க. சரியா? படிங்க. Computers are used in school by teachers, students and non-teaching staff members. யார் non-teaching staff member? ஸ்கூலில் யார் இருக்கா? டீச்சர் இருக்காங்க, ஸ்டூடெண்ட் இருக்காங்க. நான்-டீச்சிங் ஸ்டாஃப் மெம்பர்ஸே இருப்பாங்க. அவங்க டீச் பண்ண மாட்டாங்க. யார் அவங்கலாம்? கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுவாங்க. யார் கரெக்டாக சொல்லி பார்ப்போம்? அவங்க வந்து உங்களுக்கு டீச்லாம் பண்ண மாட்டாங்க ஸ்டூடெண்ட்டுக்கு. ஆனால் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுவாங்க. பிரின்சிபல் இஸ் அ டீச்சரா? அவங்க கிளாஸ் எடுப்பாங்க. ஹையர் ஸ்டாண்டர்டுக்கு எடுக்கணும்னா எடுப்பாங்க. ஆஃபீஸில் இருப்பாங்கல்ல ஃப்ரண்ட்டில். ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்கல்ல, டேட்டாலாம் மெயின்டைன் பண்ணுவாங்கல்ல, அவங்க கம்ப்யூட்டர் தானே ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க உங்களுக்கு வந்து பாடம் சொல்லி தருவாங்களா? அவங்க தான் நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ். புரியுதா? நான் டீச்சிங். அவங்க டீச்லாம் பண்ண மாட்டாங்க. பட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க கணக்கெல்லாம் பார்ப்பாங்க. பணம் எவ்வளோ வந்திருக்கு, எவ்வளோ செலவாயிருக்கு கணக்கு பார்க்குறது. அதெல்லாம் அவங்க டீச்சராக பார்ப்பாங்க. அதுக்கெல்லாம் வந்து ஆடிட்டிங், அவங்க அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அவங்க பார்ப்பாங்க. புரியுதாம்மா? ஓகே அடுத்து படிங்க. டீச்சர்ஸ் யூஸ் கம்ப்யூட்டர் டு டீச் Teachers use computers to teach different subjects. They use them for preparing lessons, report cards and timetables. புரியுதா? timetables அப்புறம் question paper. வெரி குட். அதெல்லாம் பண்ணுவாங்க. ஓகே அடுத்து டெஸ்ட் பேப்பர். அடுத்து வருது பாரு. அதுக்குள்ளே நீ போயிட்ட. டெஸ்ட் பேப்பர்ன்றது தான் கொஸ்டின் பேப்பர். டெஸ்ட் பேப்பரு சர்க்குலர்ஸ் வரும்ல, பிரிண்ட் பண்ணி 2 நாள் லீவு, அடுத்த 2 நாள் லீவு, பிரின்சிபல் இவங்களெல்லாம் கூப்பிட்டாங்க. அந்த மாதிரி சர்க்குலர் எடுத்துகிட்டு வந்து கிளாஸில் கொடுப்பாங்கல்ல, எல்லா கிளாஸுக்கும் போகும்ல, சர்க்குலர்னு சொல்லுவாங்க. புரியுதாம்மா? ஓகே சர்க்குலர்ஸ். அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் சொன்னல அப்பா, எவ்வளோ செலவாகுது, அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் மெனி அதர் திங்ஸ் ஆர் மெயின்டைன் வித் த ஹெல்ப் ஆஃப் அ கம்ப்யூட்டர். ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் கம்ப்யூட்டர்ஸ் ஃபார், ஸ்டூடெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? ப்ராஜெக்ட்ஸ். ஹையர் கிளாஸ் போகும்போது நீங்கள் பண்ணுவீங்க. லேர்னிங் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் அண்ட் பிளேயிங் எஜுகேஷ்னல் சிடி-ராம் சொன்ன கொடுத்துருக்காங்க பாரு புக்கில். அது என்னது? எஜுகேஷ்னல் சிடி-ராம். நம்ம அதில் படம் கூட ஸ்டோர் பண்ணலாம். ஓகே பாட்டு கூட ஸ்டோர் பண்ணலாம். ஆனால் இது எதுக்கு பர்பஸு? எஜுகேஷன் பர்பஸுக்கு, சொல்லி கொடுக்கறதுக்கு. சரியா? அடுத்து போன வருஷம் இங்கிலீஷ்ல ஒரு சிடி வந்துச்சுப்பா. எங்க கிளாஸ்ல யாருக்குமே வரலப்பா. அக்ஷயானுக்கு ஒரு பொண்ணுக்கு மட்டும் வந்துச்சு. சரி. ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் கம்ப்யூட்டர்ஸ் ஃபார் ப்ரிப்பேரிங் ப்ராஜெக்ட்ஸ். அது படிச்சாச்சு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ யூஸ் தெம் ஃபார் ஆக்டிவிட்டீஸ் லைக்
அதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. என்னது பிளேயிங் கேம்ஸு இல்லை ஆன்லைன் எக்ஸாம்லாம் பண்ணுவாங்கல்ல, நீ கூட இங்கே ட்ரை பண்ணியிருக்கேன். நான் அப்பா அந்த இதில் சொன்னேனே ஒரு தடவை கூட லேப்டாப்பில் சொன்னல, கொஸ்டினாக வரும், நம்ம ஆன்சர் பண்ணிட்டே போகலாம். ஃபோன்லலாம் கூட பண்ணியிருக்கல, அதெல்லாம் ஆன்லைன் எக்ஸாம்ஸ். ஓகேவா? காம்படிஷன் நான் பண்ணேன். ஆமாம். அடுத்து ஆன்லைன் எஜுகேஷன் இஸ் டன் ப்ரிமேர்லி த்ரூ த யூஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் த இன்டர்நெட். ஆன்லைன் சொன்னாலே என்னது, அது கம்ப்யூட்டரில் நெட் கனெக்ஷன் இருக்கணும், இன்டர்நெட். அப்போ தான் அது ஆன்லைன், இன்னொருத்தங்க நம்ம கனெக்ட் பண்ண முடியும். புரியுதா? அதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம். அடுத்த தேர்ட் என்னது, ஃபார் மெடிக்கல் பர்பஸ். ஹாஸ்பிட்டலுக்கு போனால் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறாங்கல்ல, அவங்க பாரு அந்த டாக்டரோ நர்ஸோ அவங்களுக்கு முன்னாடி இருக்க பாரு, அதுவுமே கம்ப்யூட்டர் தான். ஸோ இட்ஸ் a டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன். என்ன பண்ணுவாங்க அதில், ஸ்கேன் பண்ணுறது, லங்கு இல்லை ஏதோ வாட் எவர் இட் இஸ். ஓகே, இதெல்லாம் என்னது, லங்ஸ் தானா? சரி, ஓகே. அதெல்லாம் பண்ணுறதுக்கும் அவங்க கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் என்னது, மெடிக்கல் ஃபீல்டில் யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர்ஸ். படிங்க. கம்ப்யூட்டர்ஸ் ஆர் வைட்லி யூஸ்ட் இன் மெடிக்கல் ஃபீல்ட். தே ஹாவ் பிகம் எசென்ஷியல். என்னம்மா? பில்ல ப்ளே பண்ணும்போது ஏதோ அதுவும் பண்ணுறாங்க. அது ஆஃபீஸில் பண்ணுவாங்க, இது வந்து மெடிக்கல் ஃபீல்டில் பண்ணுறது. அது ஜென்ரலாக எல்லா இடத்துலையும் பண்ணுறது, கடையில் கூட இருக்கும். சரியா? தே ஹேவ் பிகம் எசென்ஷியல் டூல்ஸ். எசென்ஷியல்னா என்னது, அண்டர்லைன் பண்ணிக்கோ. எசென்ஷியல்னா இம்பார்ட்டன்ட், நெசசரி, அந்த மாதிரி தேவையான, முக்கியமான, இம்பார்ட்டன்ட் போட்டுக்கோ. இம்பார்ட்டன்ட் எடிட்டா. டூல்ஸ் இன் மேனுஃபேக்சரிங் மேனேஜிங் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இன் ஹாஸ்பிட்டல். ஓகேவா? ஸ்கேன் பண்ண யூஸ் பண்ணுவாங்க. ஆப்ரேட் பண்ணும்போது வந்து கேமராவை வயிற்றுல விட்டு பார்ப்பாங்க, இல்லை உடம்புல விட்டு பார்ப்பாங்க, அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நிறைய ஃபங்க்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. சரியா? பண்ணாங்களா? தான் நர்சிங் ஹோம் ஆர் லேப். ஓகேவா? ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணுவாங்க. நர்சிங் ஹோம் இல்லை லேப், பிளட்லாம் டெஸ்ட் பண்ணுறாங்கல்ல. நர்சிங் ஹோம்னா இது நம்ம கிளினிக்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நர்சிங் ஹோம்ஸ். அது ஹாஸ்பிட்டல்ஸ் கிடையாது, அதெல்லாம் கிளினிக்ஸ். புரியுதா? அடுத்து சம் ஆஃப் த யூஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர் இன் மெடிக்கல் ஃபீல்ட்ஸ் ஆர் லிஸ்டட் பிலோ. பாருங்க என்னென்னட்டு. கம்ப்யூட்டர் ஆர் யூஸ்டு டு மெயின்டைன் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் டீட்டெயில்ஸ் ஆஃப் அ பேஷண்ட். ஓகேவா? நம்ம எப்போ போனாலும் நம்ம ஃபோன் நம்பரோ பேரை மட்டும் கேட்டுட்டு நம்ம டீட்டெயில் எல்லாம் எடுக்கிறாங்கல்ல, எப்படி ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ அப்பா போய் காமாட்சி ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு என்னோட டீட்டெயில் எடுத்தால் நான் என்னெல்லாம் எப்போ அட்மிட் ஆனேன், எனக்கு என்ன ஆப்ரேஷன் பண்ணாங்க, எனக்கு என்ன ப்ராப்ளம், நான் இதனால் இதுவரை நான் என்ன எதுக்காகலாம் அங்கே போயிருக்கேன், எல்லா இன்ஃபர்மேஷன் எங்கே இருக்கும், கம்ப்யூட்டரில் ஸ்டோர் ஆகிருக்கும். புரியுதாம்மா? ஒரு டாக்டர் டைப் பண்ணுவார். ஆமாண்டா, வரும். சம்டைம்ஸ் என் பேர்லேயே வேற யாராவது அட்மிட் ஆகிருப்பாங்க. அப்புறம் எப்படி நான் யாருன்னு எப்படி தெரியும்? அதுக்காக தான் அவங்க ஃபோன் நம்பர் கேட்பாங்க. புரியுதா? ஃபோன் நம்பர் ஒருத்தரோட ஃபோன் நம்பர் இன்னொருத்தருக்கு இருக்குமா? அப்ப எனக்கும் ஸ்கின்னுக்கு பாக்கும்போது கேட்டாங்க ஃபோன் நம்பர். ஆமா, உனக்குலாம் அம்மா ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அம்மா ஃபோன் நம்பர்லேயே உந்து இருக்கும், அம்மா கௌஷிக் இருக்கும். நீ பேர் சொன்னோன்னா அந்த ப்ரொஃபைலை ஓப்பன் பண்ணிடுவாங்க. புரியுதா? எனக்கு என் ஃபோன் நம்பர் தான் கொடுத்தேன்னு நினைக்கிறேன். சரியா? புரிஞ்சிருச்சா? nowadays many operations are performed with the help of computers. புரியுதா? ஏன்னா ரிப்போர்ட் எல்லாம் பார்த்து இல்லை கேமரா யூஸ் பண்ணி கம்ப்யூட்டர் வச்சே பண்ணுறாங்க, ஸ்கேன் பண்ணிலாம் பண்ணுறாங்க. அதான் சொல்ல வராங்க. a lot of research work in the medical field is done with the help of computers. ரிசர்ச் ஒர்க்கும் பண்ணுறாங்க. என்னது ரிசர்ச் ஒர்க்கு? புதுசாக கண்டுபிடிக்கிறது. இப்போ கொரோனா வைரஸ் வந்திருக்கு, அதுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து கம்ப்யூட்டர்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஏதாவது டெஸ்ட் பண்ணுவாங்க, டெஸ்ட் பண்ண வேல்யூ போடுவாங்க, டெஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸை போடுவாங்க, அதை வச்சு ப்ராசஸ் பண்ணுவாங்க. புரியுதா? கம்ப்யூட்டர் வச்சு பண்ணுவாங்க. தே ஆர் யூஸ்டு டு ஃபைண்ட் க்யூர் ஃபார் வேரியஸ் டிசீசஸ். க்யூர் அண்டர்லைன் பண்ண, க்யூர்னா என்னது? குணமாக்கிறதுக்கு மருந்து. CURE, க்யூர். புரிஞ்சிடுச்சா? அடுத்து டியூரிங் மெடிக்கல் டெஸ்ட் அண்ட் செக்அப்ஸ். மெடிக்கல் டெஸ்ட்னா என்னது? நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குறது, உடம்பை செக்அப் பண்ணுறது. ஸ்பெசிஃபிக் ஹியூமன் பாடி பார்ட்ஸ் ஆர் எக்ஸாமின். ஸ்பெசிஃபிக் ஹியூமன் பாடி பார்ட்ஸ்னால் என்னது? நீ சொன்ன மாதிரி லங்ஸு, ஹார்ட், இல்லை கண்ணு டெஸ்ட் பண்ண போனோன்னா கண்ணை மட்டும் தான் பார்ப்பாங்க. புரியுதா? அதுக்குன்னு ஒரு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுவாங்க. புரியுதாம்மா? ஆமா, அப்புறம் கார்டியாலஜின்னுவாங்க. ஹார்ட்டுக்கு பார்க்கறதுக்கு தனியாக இருக்கும், கால் போனெல்லாம் பார்க்கறது தனியாக இருக்கும். புரியுதா? தனி வேற அப்ளிகேஷன், வேற சாஃப்ட்வேர். புரிஞ்சிருச்சாம்மா? A test can be as simple as the regular blood test or it can be as complex as CT scan. டெஸ்ட்டு வந்து ரொம்ப சுலபமான டெஸ்ட்டாகவும் இருக்கும், இல்லை ரொம்ப கஷ்டமான டெஸ்ட்டாகவும் இருக்கும். சுலபமான டெஸ்ட்லாம் என்னது? பிளட்டை டெஸ்ட் பண்ணுறதுலாம் வந்து சுலபமான டெஸ்ட்டு. பிளட்டை இப்படி குத்திட்டு, ஊசி வச்சு குத்திட்டு ஒரு கிளாஸில் எடுப்பாங்க. அப்புறம் போயிட்டு அவங்க பிளட்டில் வந்து மைக்ரோஸ்கோப் வச்சு பார்ப்பாங்க, ஊசி வச்சு குத்தி எடுப்பாங்க. அதான் பிளட் டெஸ்ட்டு. அடுத்தது வந்து சிடி ஸ்கேனு. சிடி ஸ்கேனுன்றதுலாம் என்னது?
ஸ்கேன் பண்ணுறது, பாடியில் எங்கேயாவது வந்து ஸ்கேன் பண்ணுறது. இப்போ அப்பா கால் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கேன் தான் பண்ணாங்க, புரியுதா? ஸோ அந்த மாதிரி ஸ்கேன் பண்ணுறதுக்குலாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்ன கஷ்டமாக இருக்கும். சிடினா என்ன? சிடி ஸ்கேன்மா, இட்ஸ் அ டைப் ஆஃப் ஸ்கேனு, ஓகேவா? சிடி ஸ்கேன் வந்து அது ஃபுல் ஃபார்ம் வந்து கம்ப்யூட்டர் டோமோகிராஃபி. ஆமாம், ஓகே. அது ஒன்று தேவையில்லைன்னு நினைக்கிறேன், எழுதுறதா இருந்தால் எழுதிக்கோ. கம்ப்யூட்டர் COMPUTED கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் டோமோகிராஃபி TOMO கிராஃப் GRAPHY கிராஃபி டோமோகிராஃபி. இட்ஸ் அ டைப் ஆஃப் ஸ்கேன். கிராஃபி ஓகேவா? அது எக்ஸ்ரே மாதிரி தான், அது வேற ஒரு பிரின்சிபலில் ஒர்க் ஆகும், சரியா? அண்ட் ஆர் அல்ட்ராசவுண்ட். அல்ட்ராசவுண்டுன்றது என்னது? பெரிய சவுண்ட். இட்ஸ் சவுண்ட் வேவ்ஸு, பட் அது வந்து சவுண்ட் வேவை வச்சு உள்ளே பாஸ் பண்ணி உள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்பாங்க. இப்போ வயிற்றில் குழந்தை இருக்கான்லாம் பார்க்குறதுக்கு அல்ட்ராசவுண்ட் தான் பார்ப்பாங்க. வயிற்றில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு பார்க்குறதுக்குலாம் அல்ட்ராசவுண்ட் தான் பார்ப்பாங்க. அது ஈஸியாக காமிச்சு கொடுத்துரும் வயிற்றில் இருக்கிறது. அதுக்கு தண்ணி நிறைய குடிக்க சொல்லுவாங்க, அந்த சவுண்ட் வேவ் வந்து ஈஸியாக பாஸ் ஆகும், புரியுதா? ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்கேனுக்கு வந்து அல்ட்ராசவுண்ட் வச்சுட்டு நம்ம ஹார்ட்டெல்லாம் பார்க்க முடியாது, புரியுதா? ஒன்றுத்துக்கு ஒன்று விஷயம் இருக்குது. மழை பெய்யுதுறான் மாடி. ஓகே, தே ஆல் டன் வித் த ஹெல்ப் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். ஃபில்ம்ஸ் அண்ட் டெலிவிஷன் வேறு எதுக்கு யூஸ் ஆகுது? ஃபில்ம் டெலிவிஷனில் என்ன யூஸ் ஆகுது? நீ பார்க்குற அந்த அனிமேஷனு, டைனாசர் மூவி, இல்லை பாகுபலியில் அந்த பெருசாக காமிச்ச அருவி, அதெல்லாம் எப்படி பண்ணாங்க? கிராஃபிக்ஸ். அந்த கிராஃபிக்ஸ் எதில் பண்ணுவாங்க? கம்ப்யூட்டர். அவ்வளோதான், அதுதான். கம்ப்யூட்டர்ஸ் ஆர் காமன்லி யூஸ் இன் த ஃபீல்ட் ஆஃப் என்டர்டைன்மெண்ட். என்டர்டைன்மெண்ட்னா என்னது? பொழுதுபோக்கு, படம், ஓகே, தீம் பார்க், இதெல்லாம் வந்து என்டர்டைன்மெண்ட் சொல்லுவோம். வேர் இட் இஸ் ஃபில்ம், டெலிவிஷன் ஆர் எனி அதர் மல்டிமீடியா. மல்டினா என்னது? நல்ல மீடியான்றது மல்டிமீடியானா என்னது? டெலிவிஷனு, சினிமா, ஓகே, நிறைய இருக்குது மீடியாலேயே, சரிதா? மல்டிமீடியானா நிறைய மீடியா, டெலிவிஷன். ஆமாம், ஓகேவா? மல்டிமீடியா ப்ரோக்ராமுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க, ஓகே. while making feature film. feature filmனா என்னது? திரைப்படம், தியேட்டர்ல போய் பார்க்குறோம்ல, அதுதான் feature film. கார்ட்டூன் ஃபில்ம்ஸ் ஆர் எனி அனிமேஷன் ஃபில்ம். கார்ட்டூனுக்கு வந்து பண்ணி தான் ஆகணும். அனிமேஷன் என்னது? நீங்கள் பார்க்குறீங்களா போகோ சேனல்லாம் பொம்மை படம்லாம் வருதுல்ல, எல்லாமே அனிமேஷன் தான். யாராவது ஒருத்தவங்க வந்து ப்ரோக்ராம் பண்ணி தான் அதை படமாக்குவாங்க கம்ப்யூட்டரில், புரியுதா? சின்சானு, டோரிமானு எல்லாமே அப்படி தான், ஓகே. அதுதான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் பண்ணுவாங்க அந்த வேலையெல்லாம். ஆர் ஆஃப் கிரேட் ஹெல்ப். ஸ்பெசிஃபிக் எஃபெக்ட்ஸ் ஆர் ஆடட் இன் மூவிஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் கம்ப்யூட்டர். எஃபெக்ட்னா என்னது? பாகுபலியில் அருவி கொட்டுச்சுல்ல, அதெல்லாம் என்னது? டைனோசர் படத்தில் டைனோசர் இப்படி ஆடிட்லாம் வருதுல்ல, அதெல்லாம் என்னது? ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ், புரியுதா? நார்மலாக வர்றது கிடையாது, ஸ்பெஷலாக வரும், புரியுதாம்மா? ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ். ஒரு பெருசாக இடி இடிக்கிற மாதிரி மின்னல் அதெல்லாம் காமிக்கிறாங்கல்ல, அது பக்கத்துல இருந்து சவுண்ட் கொடுப்பாங்க. சவுண்ட் தனியாக கொடுப்பாங்க. விஷுவல் சொல்கிறேன் நான். விஷுவல்னால் சாஃப்ட்வேரில் ப்ரோக்ராம் பண்ணுவாங்க, புரியுதா? ஓகே. கம்ப்யூட்டர்ஸ் ஹெல்ப் டு கிரியேட் கேரக்டர்ஸ் அண்ட் சீன்ஸ் ஆஃப் ஃப்ளட், ஃபயர், ஸ்டாம். ஃப்ளட்டுன்னா என்னது? வெள்ளம். ஃபயர் நெருப்பு எரியறது. ஸ்டாம் புயல். இதெல்லாம் நிஜமாலுமே புயல் உருவாக்குவாங்களா? உருவாக்க முடியுமா? எவ்வளோ ஃபேனு காற்றை வச்சு அடித்தாலும் அந்த மாதிரிலாம் வருமா? வராது, செலவு தான் ஆகும். அதெல்லாம் கிராஃபிக்ஸில் பண்ணிவிடுவாங்க, புரியுதா? சவுண்டு மூமெண்ட் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆர் கிவன் டு கார்ட்டூன் கேரக்டர்ஸ். இப்போ சின்சான்லாம் டோரிமான்லாம் பறக்கிறான்ல, அதெல்லாம் என்னது? அதெல்லாம் கம்ப்யூட்டர் தான் பண்ணுவாங்க, புரியுதா? வித் த ஹெல்ப் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். ஓகே, இப்போ எதெல்லாம் பார்த்தோம்? நம்ம ஹோம் பார்த்துட்டோம், மெடிக்கல் பர்பஸஸ் பார்த்தோம். ஹோமு, ஸ்கூலு, மெடிக்கல் பர்பஸு, ஃபில்ம்ஸ் அண்ட் டெலிவிஷனு. அடுத்தது என்னது முக்கியமானது? பேங்கிங். பேங்க்கில் போனால் எல்லோரும் கம்ப்யூட்டர் முன்னாடி தானே உட்காந்துருப்பாங்க. ஏன் உட்காந்துருப்பாங்க பேங்க்கில்? நம்ம போடுற பணம், அக்கௌண்ட்ஸு, டீட்டெயில்ஸு எல்லாம் அவங்க தான் மெயின்டைன் பண்ணுவாங்க, புரியுதா? அதில் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்போ அம்மாவுக்கு நான் இங்கேருந்து பணம் அனுப்புகிறேன், வேறு யாருக்கெல்லாம் அனுப்புகிறேன்ல, அதெல்லாம் எப்படி தெரியும்? என் அக்கௌண்ட்டில் இவ்வளோ தான் காசு இருக்குது, அவங்க அக்கௌண்ட் நம்பருக்கு இதுதான், அவங்க இந்த அக்கௌண்ட் நம்பர் இவங்க தான், எல்லாம் கம்ப்யூட்டரில் தான் இருக்கும், புரியுதாம்மா? அப்படியே அவங்க இருக்கிற இடத்துக்கு அப்படியே அவங்களுக்கு வந்து அப்படியே அவங்க அந்த அக்கௌண்ட்டுக்கு போய்டும் காசு, அவங்க அக்கௌண்ட்டுக்கு போய்டும், அவங்க வேணும்னா எடுத்துக்கலாம். கம்ப்யூட்டர்ஸ் ஆர் யூஸ்ட் இன் பேங்க்ஸ் டு டூ த ஃபாலோயிங் டாஸ்க். ஆப்ரேட் ஏடிஎம். எப்படிப்பா பேங்க்ல இது பண்ணாலே வந்துருது? ப்ளஸ் பண்ணாலே வந்துருது.
என்ன வருது? கார்டு இன்சர்ட் பண்ணிட்டு நம்பர் பிரஸ் அந்த கார்டில் வந்து ரீட் பண்ணோம். அந்த கார்டில் சிப் இருக்கும் பாரு. கார்டில் இஎம்ஐ சிப் இருக்குமா? ஆமா, சிப் இதுனோண்டு இருக்கு. அதை ரீட் பண்ணுறதுக்கு அந்த ஏடிஎம் மிஷினில் ஒரு சென்சார் இருக்கும். நீ உள்ளே விட்டதுக்கப்புறம் இந்த கார்டை பார்த்துட்டு ஓகே இது வந்து ராம்குமார் கார்டு, இதுதான் சாதனா கார்டுன்னு அதை ரியலைஸ் பண்ணணும். அப்புறம் உன் பின்னை என்டர் பண்ண சொல்லும். அதுக்கு தெரியும் என்ன பின்னு உன்னோட பின்னுன்னு சொல்லிட்டு. ஓகே, அந்த பின்னை நீ கரெக்டாக என்டர் பண்ணிட்ட அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் நீ எவ்வளோ காசு வேணும்னு கேட்குறியோ என்டர் பண்ணதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு உனக்கு காசு வராது. இன்கரெக்ட் பின் அப்படின்னு வரும். புரியுதா? அந்த கார்டுக்கு அந்த பின்னு. நீ இன்னொருத்தங்க கார்டை போட்டுட்டு உன்னோட பின்னை டைப் பண்ணாலும் வராது. புரியுதா? உன் கார்டுக்கு தான் அந்த பின்னு. புரியுதாம்மா? இப்போ ஃபோன்லேயே நீ வந்து அன்லாக் பண்ணுறல்ல. இப்போ அம்மா ஃபோனில் வந்து ஒரு நம்பர் போட்டு அன்லாக் பண்ணுற, அதே நம்பர் என் ஃபோனில் போட்டு அன்லாக் ஆகுமா? புரியுதாம்மா? இட்ஸ் ஸ்பெசிஃபிக். அந்த மாதிரி தான் கார்டு அந்த சிப்பை வச்சு ரீட் பண்ணுவோம். ஆப்ரேட் ஏடிஎம் அண்ட் ப்ரொவைட் இன்டர்நெட் பேங்கிங் ஃபெசிலிட்டிஸ். ஏடிஎம்னா என்னது? ஏடிஎம் ஃபுல் ஃபார்ம் என்னது? ஆட்டோ டெல்லர் மிஷின். ஓகே, ஆட்டோ டெல்லர் மிஷின் எழுதிக்கங்க. ஆட்டோவா? ஆமாம், ஆட்டோனா என்னது? அது தானாக தானே இது பண்ணுது, ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகுதுல்ல, அதை வச்சு சொல்கிறது. ஆட்டோ டெல்லர் மிஷின். வெரி குட். ஆட்டோனா என்னது? ஆட்டோமேட்டட், ஆட்டோமேட்டிக் எது வேணாலும் சொல்லிக்கலாம். ஓகே, ஆட்டோ டெல்லர் மிஷின். ஆட்டோ பாம் ஏன் சொல்கிறாங்க? அது ஆட்டோ பாம் இல்லை, ஆட்டம் பாம். ஆட்டம் அப்படியே ஆட்டோ பாம் சொல்றாங்க. ஓகே, கீப் ரெக்கார்ட் ஆஃப் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் இன்க்ளூட் டீடைல்ஸ் ஆஃப் மணி டெபாசிட்டட் ஆர் வித்ட்ரான் ஃப்ரம் எனி அக்கௌண்ட். எவ்வளோ நம்ம காசு போடுறோம், எவ்வளோ வந்து எடுக்கிறோம், அந்த அக்கௌண்ட் டீட்டெயிலாம் கம்ப்யூட்டரில் தான் வந்து ஸ்டோர் ஆகும். சரியா? அடுத்து எத்தனை பேஜ் மாதிரி இது? 2 பேஜ் தான்டா இருக்கு. அப்பா இதுக்கே டயர்டாக. டூ ஆன்லைன் என்கொயரி ஆஃப் அ கஸ்டமர்ஸ் அக்கௌண்ட் பேலன்ஸ். இப்போ நம்ம பார்க்குறோம்ல நம்ம அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஆப்பில். ஓகே, இதுக்கெலாம் என்ன கம்ப்யூட்டர் தான் யூஸ் ஆகுது. நான் இங்கே போட்டோன்னே வந்து இது போய் சர்வரில் கனெக்ட் ஆகி அவங்க கம்ப்யூட்டர்லேருந்து டேட்டாவை எடுத்து எனக்கு காமிக்கும். இதெல்லாம் ஃபாஸ்ட்டாக நடக்கும். இது எல்லாமே எலக்ட்ரானிக். அப்டேட் த அக்கௌண்ட் பேலன்ஸ் அண்ட் கால்குலேட் இன்ட்ரெஸ்ட். நம்ம பேலன்ஸே வச்சுட்டு இருந்தாலும் அப்படியே இருக்கும். அதுக்கு வட்டி போடுவாங்க. நம்ம காசு அவங்க வச்சுருக்காங்கல்ல, அதை வச்சு அவங்க பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அதனால் அவங்க நமக்கு கொஞ்சம் பணம் போடுவாங்க நிறைய காசு வச்சுருந்தோம்னா. அதனால் இன்ட்ரெஸ்ட் லேட்டராக நீ அதெல்லாம் படிப்பது. சரியா? அதுக்கு வந்து வட்டின்னு சொல்லுவாங்க, இன்ட்ரெஸ்ட். அடுத்தது வந்து வெரிஃபை த செக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் கஸ்டமர். செக்குன்றது என்னென்னா செக்கு போட்டு காசு எடுக்கிறது. சரியா? இப்போ அம்மா வச்சிருப்பாள் புக்கு மாதிரி காசு எடுக்கிறதுக்கு ஃபில் பண்ணி போய் எடுத்துகிட்டு வருவா. பார்த்துருக்கியா? சரி, நான் அம்மா அடுத்த தடவை காமிக்க சொல்கிறேன். சரியா? அதெல்லாம் வந்து காசு எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது. இன் ஆஃபீஸர்ஸ். இப்போ வந்து பேங்க் பார்த்துட்டோம். அப்புறம் ஆஃபீஸில் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? ஒர்க் பண்ணுறதுக்கு. கம்பெனி டீட்டெயில்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு, கம்பெனி டீட்டெயில்ஸ்லாம் வந்து இது பண்ணுறதுக்கு, இமெயில் அனுப்புறதுக்கு. ஓகேவா? இல்லை ஃபர்தராக ஏதாவது ஸ்டடி பண்ணுறதுக்கு அதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, கம்ப்யூட்டர்ஸ் ஆர் யூஸ்ட் இன் ஆஃபீஸஸ் ஃபார் த ஃபாலோயிங் பர்பஸஸ். மேக் அண்ட் கீப் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் ஆஃபீஸ் டாக்குமெண்ட்லாம் கீப் பண்ணுறதுக்கு. அடுத்தது மெயின்டைன் எம்ப்ளாயீஸ் பர்சனல் அண்ட் சேலரி ரெக்கார்ட். பர்சனல்னால் என்னது? என் பேர் என்ன, என் வயசு என்ன, நான் என்ன படிச்சிருக்கேன், ஒரு எம்ப்ளாயிக்கும் ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்புறம் ஒருத்தருக்கும் ஒரு சம்பளம் இருக்கும். எல்லாருக்கும் ஈக்குவலாக இருக்கும். ஒருத்தங்க அதிகமாக வாங்குவாங்க, கம்மியாக வாங்குவாங்கல்ல. ஸோ அவங்கெல்லாம் சேலரி ரெக்கார்டை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அடுத்து கம்யூனிகேட் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் த்ரூ இமெயில்ஸ். அப்போல்லாம் இமெயில் அனுப்புகிறோம்ல, இம்பார்ட்டண்ட்டானது அதெல்லாம் அனுப்புறதுக்கு. அப்புறம் டைப் அண்ட் பிரிண்ட் ஆஃபீஸ் டாக்குமெண்ட்ஸ். ஓகே, டைப் பண்ணுறதுக்கு இல்லை பிரிண்ட் பண்ணுறதுக்கு காமனாக வச்சுருப்பாங்கடா. நானே காமிச்சல என்னோடய ஆஃபீஸ் ஏரியா, அந்த ஒரு ஹாஃபுக்கு ஒரு காமனான ஒரு பிரிண்டர் இருக்கும். நான் இப்போ பிரிண்ட்டு கொடுத்தேன்னா வேறு யாரையும் போய் எடுக்க முடியாது. என்னோடய ஐடி கார்டை போய்ட்டு நாங்கள் ஸ்கேன் பண்ணால் தான் வந்து வரும் அதில். அப்புறம் நான் பிரிண்ட் பண்ணுவேன். அந்த மாதிரி அவங்க கொடுத்த பிரிண்ட் தான் எடுக்க முடியும். முன்னாடிலாம் வந்து யார் பிரிண்ட் கொடுத்தாலும் அது பாடு பிரிண்ட் ஆகிடும். அப்புறம் அவங்கவுங்க போய் எடுத்துப்பாங்க அவங்கவுங்க பிரிண்ட்டை. சில பேர் மறந்துடுவாங்க கொடுத்தது. நிறைய பேப்பர் அவுட்புட்டில் வந்து கிடக்கும். புரியுதா சொல்கிறது? ஸோ இப்போல்லாம் வந்து அந்த மாதிரி ஸ்கேன் பண்ணுற ஆப்ஷன் கொண்டு வந்துட்டாங்க. அடுத்தது வந்து இன் லைப்ரரிஸ். கம்ப்யூட்டர் இருக்கிறதுலேருந்து அப்படியே எடுத்து நான் பிரிண்ட்டு கொடுத்துருவோம்மா. பிரிண்டருக்கு அது வந்து போயிடும், க்யூவில் போயிடும் ஜாப். ஓகே, ஆனால் பிரிண்ட் பண்ணாது, எனக்காக வெயிட் பண்ணோம். நான் போய் என்னோடய ஐடி கார்டை ஸ்கேன் பண்ணால் தான் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அது ஓப்பன் பண்ணும்போது என்னோடய ஜாப்லாம் லிஸ்ட்டில் இருக்கும். நான் என்னென்னலாம் பிரிண்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு நான் பார்த்துட்டேன். ஓகே, அது வந்து டிக்ளே ஓகேன்னு கிளிக் பண்ணோன்னா எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணும். அது வரையும் அது வெயிட் பண்ணிட்டேன். புரியுதா?
ஏன்னா வந்து ப்ரைவசிக்காக நம்ம கொடுத்தது யாரும் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். சம்டைம்ஸ்லாம் வந்து ப்ரைவசி மெயின்டைன் பண்ணணும். இப்போ நான் ஒரு விஷயம் பிரிண்ட் பண்ணுறேன், அது கான்ஃபிடென்ஷியலாக இருக்கும், வேறு யாரும் பார்க்கக்கூடாதுன்னு இருக்கும். ஏன்னா அது காமனாக தானே இருக்குது, வேறு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஆளுங்களும் இருப்பாங்க. புரியுதா? இல்லை என் சேலரி ஸ்லிப்பை வந்து நான் சேலரிலாம் வந்து நம்ம வெளில சொல்லக்கூடாது, நம்ம எவ்வளோ சம்பளம் வாங்குறோன்ட்டு. புரியுதா? நான் இப்போ என் சேலரி ஸ்லிப்பை வந்து பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா வேறு யாராவது பார்க்கக்கூடாது. புரியுதா? அந்த மாதிரிலாம் இருக்கும். ஓகே, இந்த லைப்ரரிஸ் பாருங்கள். பிரிண்ட்னு கொடுத்தாலே எல்லாத்தையும் அப்படியே பிரிண்ட் ஆயிடும். அதெல்லாம் அந்த மாதிரி இருந்தது, வேகமாக நம்ம ஓடி போய் எடுக்கணும், யாரும் பார்க்கக்கூடாதுன்னா. வேற யாராவது பிரிண்ட் இருந்தாங்கன்னா பார்த்துருவாங்க, அந்த மாதிரியே ஆகும். புரியுதா? அதுக்கு தான் இந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இன் லைப்ரரிஸ், லைப்ரரியில் நீ பார்த்துருப்ப, லைப்ரரியில் வந்து எதுக்காக வச்சுருக்காங்க வச்சுருக்காங்க? புக் வாங்கணும்னா அது இது பண்ணுவோம். ஓகே, யார் யாரெல்லாம் புக்கை வந்து லென் பண்ணனா, யார் யாரெல்லாம் திரும்ப கொடுத்துட்டா, லைப்ரரியில் வந்து எவ்வளோ புக்ஸ் இருக்குது, எவ்வளோ புக்ஸ்லாம் புதுசாக வாங்கியிருக்காங்க, புரியுதா? அந்த ரெக்கார்டெல்லாம் கீப் பண்ணுறது. ஓகே, கம்ப்யூட்டர்ஸ் ஆர் வெரி காமன்லி யூஸ்ட் இன் லைப்ரரிஸ் இன் த ஃபாலோயிங் வேஸ். கம்ப்யூட்டர்ஸ் ஆர் மோஸ்ட் ஆஃபன்னா என்னது? ஆஃபன்னா அடிக்கடி பண்ணுறது. ஓகே, டி வந்து சைலண்ட், ஆஃபன்னு படிக்கணும், அண்டர்லைன் பண்ணிக்கோ. ஓகே, ஆஃபன். ஓகேவா? அது வந்து ஆஃபன்னா வந்து ஜென்ரலாக பெரும்பாலும் அந்த மாதிரி சொல்லலாம். ஓகே, யூஸ்டு டு கெட் ஆக்சஸ் டு அ லைப்ரரி புக் டேட்டா பேஸ். ஓகே, டேட்டா பேஸ்ன்றது என்னது? அவங்க ஸ்ட்ரக்சர் மாதிரி வச்சுருப்பாங்க. இவ்வளோ தமிழ் புக் இருந்தது, இவ்வளோ இங்கிலீஷ் புக் இருக்குது, புரியுதா? இவ்வளோ சைனீஸ் புக்ஸ் இருக்குது, இதெல்லாம் ஸ்டோரி புக்கு, இதெல்லாம் காமிக் புக்கு, இதெல்லாம் வந்து எஜுகேஷ்னல் புக்ஸு, அந்த மாதிரிலாம் ஒரு டேட்டா பேஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. புரியுதா? ஓகே, எ லைப்ரரிஸ் கம்ப்யூட்டரைஸ்டு. காலை நீட்டிக்கம்மா, கால் மறுத்துற போகுது, ரொம்ப நேரம் ஆகுது. மாட்டிட்டு தான் இருக்கியா? வெரி குட்ரா. அன்னைக்கு கௌஷி அப்படியே உட்காந்துட்டான், A library's computerized book database make it easier to keep records of book issued and returned. புரியுதா? இங்கே கீவேர்டு என்னது? issues and returned. Some libraries allow internet access from their computers for online research and other related functions. ஓகே, சில லைப்ரரிலலாம் இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க, நம்ம போய் சர்ச் பண்ணிட்டு ஏதாவது படிக்கிறதுக்கெலாம். சரியா? இங்கே இருக்குல்ல, அங்கே பசங்கள்லாம் உட்காந்துருந்தாங்க, நோட் பண்ணியா? இங்கே லைப்ரரிக்கு நீ போகும்போது ஸ்கூல் பசங்கள்லாம் லைனாக கம்ப்யூட்டர்ஸ்லாம் இருந்தது பார்த்தியா? அதிலலாம் வந்து நீ நெட்டை வந்து ஒர்க் பண்ணலாம். நெட்டில் வந்து நீ எதாவது கூகுளெலாம் போய் சர்ச் பண்ணலாம். நிறைய பசங்க, நீ இப்போ ஹையர் கிளாஸஸ்லாம் போகும்போது நீ நிறைய ரெஃபர் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். உனக்கு சும்மா ஒரு புக்கை கொடுத்துட்டு இதை படிங்க, அதுலேருந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வரும்னு சொல்ல மாட்டாங்க. சிபிஎஸ்சியில் நீ நிறைய புக்கை ரெஃபர் பண்ணி லைப்ரரிக்கெலாம் போய் சர்ச் பண்ணி, இல்லை நெட்டில் கூகுளில் சர்ச் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். புரியுதா? ஸ்கூலில் இருக்குமே லைப்ரரி, கண்டிப்பாக இருக்கும். இப்போ நீங்கள் போக மாட்டீங்க, கொஞ்சம் ஹையர் கிளாஸஸ் போகும்போது போவீங்க. சரியா? அடுத்தது பாரு, இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஓகே, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜினா என்னது? இங்கே இருக்குடா மாடி, யாரும் அதிகமாக போகிறது கிடையாது. இருக்குது, நம்ம கோட்டப்புறம் போனோம்ல, அங்கே ஒரு அண்ணா லைப்ரரின்னு சொல்லிட்டு பெரிய லைப்ரரி இருக்குது, அங்கங்கே ரீஜனல் லைப்ரரிஸ்லாம் இருக்கும், யாரும் அதிகமாக போகிறது இல்லை. இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஓகே, இதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் என்ன பண்ணுறாங்க? புதுசாக மருந்து கண்டுபிடிக்கிறது. இப்போ புதுசாக வந்து ஏதாவது, இப்போ மொபைலே இருக்குது, புதுசாக ஒரு மொபைல் கண்டுபிடிக்கிறது, புரியுதா? இல்லை புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்குலாம் என்ன பண்ணுவாங்க? அதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. டெக்னாலஜின்றது அதில் வரும். There are numerous applications of computer in the field of science and technology. Okay, in space research programs. என்னது? இப்போ ராக்கெட்லாம் விட்டுட்டு ஸ்பேஸ் எல்லாம் வந்து ரிசர்ச் பண்ணுறாங்கல்ல, என்னென்ன இருக்குது அதெல்லாம், அதுக்கும் அப்புறம் ஸ்மால் எரர்ஸ் ஆர் மிஸ்கால்குலேஷன் கேன் கிரியேட் சீரியஸ் ப்ராப்ளம்ஸ். கம்ப்யூட்டர் ப்ரொவைட் ஃபாஸ்ட், அக்யூரேட் அண்ட் ஃப்ளெக்சிபிள் வேஸ் ஆஃப் ஹேண்ட்லிங் டேட்டா. ஓகேவா? ஏன்னா ஸ்பேஸ் ரிசர்ச்லலாம் வந்து சின்ன எரர் இருந்தால் கூட ராக்கெட் இங்கே தான் போகணுன்னா கரெக்டாக போகணும். சின்னதாக நீ நம்பரை மாற்றி போட்டால் கூட இப்படி போயிடும். புரியுதா? ஸோ அக்யூரேட்டாக இருக்கணும். அதுக்கெலாம் வந்து கம்ப்யூட்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா சின்ன எரர் கூட மேனேஜ் பண்ண முடியாது அவங்களால. ஆமாம், கரெக்டாக பண்ணணும், அக்யூரேட்டாக. கம்ப்யூட்டர்ஸ் ஹெல்ப் இன் ரிசர்ச் அண்ட் இன்வென்ஷன். இன்வென்ஷன் என்னது? புதுசாக கண்டுபிடிக்கிறது யூஸ் பண்ணுவாங்க. டேட்டா வச்சு தானே புதுசாக கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக they help in launching missiles. launching missileனா என்னது? ஏவுகணைகள். ஒருத்தரை போய் ஒருத்தரை அடிக்கிறதுக்கு வாரில் யூஸ் பண்ணுறது, இல்லைனா ராக்கெட்டுக்கு மிசைல் லான்ச் பண்ணுறாங்கல்ல ரிசர்ச்சுக்காக. மார்ஸுக்கெல்லாம் போச்சுல, மூணுக்கெல்லாம் ராக்கெட்லாம், அதெல்லாம் ஓகேவா? அதெல்லாம் வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. மிசைல்ஸ் அண்டர்லைன் பண்ணிக்கோ. ஓகே, ஏவுகணை. அண்ட் சேட்டலைட். சேட்டலைட்னா என்னது?
அதுதான் என்னது அதுக்கு, அதுவும் வந்து பூமியை சுற்றி வரும். சரியா? அப்ப அதுல தான் கனெக்ஷன் வருதா? ஆமாம். சேட்டலைட்னா என்னது? செயற்கைக்கோள். செயற்கைனா ஆர்டிஃபிஷியலாக நம்ம உருவாக்கி அனுப்புறது. அதுவும் பூமியை சுற்றி வரும். இப்போ கூகுள் மேப்லலாம் நீ கூகுளில் போய் மேப்லலாம் பார்க்குறல்ல, அதெல்லாம் எப்படி எங்கே இருக்குது கேமரா? அதுக்கு அது மாட்டிருக்கோம். சேட்டலைட்டில் இருக்குது கேமரா. அப்பா நம்ம கூட ஏரியா பார்க்கும்போது அன்னைக்கு கூட அதெல்லாம் கூகுள் மேப்ல இருந்து வரும். அது ஸ்ட்ரீட் வியூமா. ஸ்ட்ரீட்டில் இப்படி நடந்து போகிற மாதிரி பில்டிங் எல்லாம் பார்க்குறது வந்து அது வந்து நடந்து போய் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அது சேட்டலைட்லேருந்து கிடையாது. சேட்டலைட்லேருந்து இருந்தது வந்து நம்ம மேலேயே பார்ப்போம்ல கூகுள் மேப்பில், இந்த ரோடு இந்த இதெல்லாம் ஓரளவுக்கு தெளிவாக தெரியும் பாரு, எங்கள் ஏரியா இந்தியா அந்த அதெல்லாம் வந்து நம்ம இடத்துக்கு மேலே வந்து 8 சேட்டலைட் வந்து சுற்றிட்டு இருக்கும் லொக்கேஷனில். ஆமாம் 8. அப்புறம் ஒரே சேட்டலைட் எப்படி எல்லாத்தையும் கவர் பண்ண முடியும்? லொக்கேஷன்லாம் பண்ணணும்ல, அதுக்காக வந்து வேறு இடத்துல பொசிஷனில் இருக்கும். அது டிகிரி ஒரு இதை வச்சு மெஷர் பண்ணி வச்சுருப்பாங்க. சரி, எல்லாத்தையும் கவர் பண்ணுறது. ஸோ அதுக்கெலாம் வந்து கம்ப்யூட்டர் வந்து சேட்டலைட் வந்து யூஸ் ஆகும். சேட்டலைட் தான் லான்ச் பண்ணுவாங்க மிசைல்ஸை வச்சு. ஓகே. கண்டக்டிங் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்னால் என்னது? புதுசாக எதையாவது வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறது. டக்குன்னு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட முடியுமா? ட்ரை பண்ணி பார்க்கணும். புரியுதா? இப்போ கரோனாவே போயிட்டுருக்கு. கரோனாவுக்கு ஒரு மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அதை டக்குன்னு எல்லாருக்கும் கொடுத்துட முடியுமா? ஃபஸ்ட்டு செக் பண்ணுவாங்க, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க. இந்த மருந்து ஒர்க் ஆகுதா, மருந்து கொடுத்து பார்ப்பாங்க. புரியுதா? மனுஷங்களுக்கு கொடுத்து சம்டைம்ஸ் மருந்து கண்டுபிடிச்சாங்க ஃபர்ஸ்ட். அது ஒர்க் ஆச்சா? ஒர்க் ஆகல. சரியா? அதுதான் எலிக்கு கொடுப்பாங்க. எலிக்கும் நமக்கும் வந்து ஒரே மாதிரி ஒரு பயாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஃபஸ்ட்டு எலிக்கு ட்ரை பண்ணுவாங்க. உள்ள முயலுக்கெல்லாம் அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுவாங்க. அது எதுவும் சாகாமல் எதுவும் பிரச்சனை இல்லாமல் இருந்ததுன்னா அப்புறம் மனுஷங்களுக்கு ட்ரை பண்ணுவாங்க. புரியுதா? மனுஷங்களுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணால சம்டைம்ஸ் வந்து அந்த மருந்து வேறு ஏதாவது சைடு எஃபெக்டை கொடுத்ததுன்னா அந்த மருந்து சாப்பிட்டு கண்ணு தெரியாமல் போயிடுது. என்ன பண்ணுவேன்? கண்ணு திரும்ப வந்துருமா? இல்லை அது பாய்சன் ஏதாவது ரியாக்ட் பண்ணி செத்துட்டாங்க. புரியுதாம்மா? பண்ண முடியாது அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் வந்து வேறு யாருக்காவது டெஸ்ட் பண்ணி ஓகே எதுவும் பிரச்சனை வரல, ஓகே அந்த மருந்து வந்து க்யூர் பண்ணுது அந்த வியாதியை, சைடு எஃபெக்ட் எதுவும் வரல அப்படின்னா அப்புறம் தான் மனுஷங்க ட்ரை பண்ணுவாங்க. எலிலாம் வளர்ப்பாங்க. இதுக்குன்னு சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்குன்னு எலி வளர்ப்பாங்க. தனியாக வளர்ப்பாங்கம்மா லேபில். நீ இப்போ ஹையர் கிளாஸஸ் நீ பயாலஜியில் போகும்போது 11th 12thலாம் நீ தவளை அதெல்லாம் வந்து வச்சுருப்பாங்க எக்ஸ்பெரிமெண்ட்டில். அறுத்துலாம் பார்ப்பாங்க, காமிப்பாங்க. தவளை அதெல்லாம் பார்ப்பாங்க பாருங்க. ஓகே. they help in launching missiles and satellites. okay, conducting experiments, making different scientific equipment, weather forecasting. நாளைக்கு மழை வரும், நாளைக்கு புயல் வருதுன்னா சொல்கிறாங்கல்ல நியூஸில். எப்படி சொல்கிறாங்க? அவங்களுக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் சேட்டலைட்லேருந்து பார்ப்பாங்க. எங்கெங்கே காற்று எங்கெங்கே போயிட்டுருக்கு, ஏதாவது வெதர் ரிப்போர்ட்லாம் அதுலேருந்து தான் பார்ப்பாங்க. ஓகேவா? கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி ஃபோர்காஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் மெனி மோர் சச் சயின்டிஃபிக் ஆக்டிவிட்டி. இதெல்லாம் சயின்டிஃபிக் ஆக்டிவிட்டிஸ். ஓகேவாம்மா? வராது, ஏன்னா அக்யூரேசியாக இருக்குது சம்டைம்ஸ். ஏன்னா இயற்கை நம்ம அந்த அளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இப்போ இங்கே இருக்குது சென்னை, இங்கே இருக்குது, இங்கே வந்து ஒரு சூறாவளி வந்து கடலில் உருவாயிருக்கு, சுற்றிக்கிட்டே வருது. ஓகே. இங்கேருந்து இப்போ சென்னை இங்கே இருக்குது, இப்படியே வந்துக்கிட்டே இருக்குன்னு வையேன். இவங்க வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. சரி ஓகே இது வந்து சென்னைக்கு வரதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையை புயல் தாக்கக்கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்ணோம்? டக்குன்னு இப்படி திரும்பிடும். அந்த அளவுக்கு நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது காத்தெல்லாம். புரியுதா? இப்படியே வந்துட்டு இருக்கோம், திடீர்னு இப்படி திரும்பி ஒரிசாக்கு போயிடும். புரியுதா? புயல், சூப்பர் புயல் அந்த மாதிரி. சரியா? ஸோ ஓரளவுக்கு வந்து இது பண்ணுவாங்க, ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. பட் கம்ப்ளீட்டாக பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம் இயற்கையை ப்ரெடிக்ட் பண்ணுறது. சரியா? அப்படியே இங்க கிராஸ் பண்ணிட்டு அடிச்சது சருன்னு ஓடி போயிடும். ஓகே. அடுத்து லாஸ்ட் என்னது? இன் டிசைனிங். இவங்க என்ன பண்ணுறாரு? விச்சப்பா ஃபோட்டோலாம் இது பண்ணுறாரு, ஃபோட்டோஷாப்லாம் பண்ணி நிறைய பண்ணுறாரு. அதெல்லாம் என்னது? டிசைனிங். டிசைனாக பண்ணுறது ஒரு டிசைன். இப்போ கடையிலலாம் போகிற நிறைய டிசைனெல்லாம் வந்து எல்லாம் பண்ணுறாங்கல்ல. ஈவன் துணியே வந்து டக்குன்னு வந்து பிரிண்ட் பண்ணிவிடுவாங்களா? பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கம்ப்யூட்டரில் டிசைன்லாம் பார்ப்பாங்க. நம்ம சுரேஷ் மாமா பண்ணுறாங்கல்ல, அதுதான் டிசைனிங். ஓகே. கம்ப்யூட்டர்ஸ் ஹெல்ப் இன் ஃபீல்ட் ஆஃப் டிசைனிங் இன் வேரியஸ் வேஸ். ஆர்கிடெக்ட்ஸ் யூஸ் கம்ப்யூட்டர் டு டிசைன் ஹவுசஸ் அண்ட் பில்டிங். ஒரு பில்டிங் எடுத்தோன்னே கட்டிட முடியுமா? வீடெல்லாம் ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணுவாங்க, கையில் பண்ணுவாங்க. இப்போலாம் கம்ப்யூட்டரில் பண்ணுவாங்க. கம்ப்யூட்டர்லேயே நம்ம கட்டுறதுக்கு முன்னாடியே காமிச்சிருவாங்க, உங்கள் வீடு இப்படி தான் இருக்கும் கட்டினதுக்கப்புறம், இங்கே வந்து ரூம் இருக்கும், டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே. அடுத்து இன்ஜினியர்ஸ் யூஸ் தெம் டு டிசைன் கார், சயின்டிஃபிக் அப்பேரட்டஸ். அப்பேரட்டஸ்னா அண்டர்லைன் பண்ண, அப்பேரட்டஸ்னா எக்யூப்மெண்ட்ஸு. செகண்ட் பாயிண்ட்ல இருக்கு பாரு.
இன்ஜினியர்ஸ் யூஸ் them to design கார் பண்ணுறது கூட என்னது ஃபர்ஸ்ட் டிசைன் பண்ணிட்டு தான் அப்புறம் மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. அப்புறம் நிறைய டைப்ஸ் ஆஃப் கார் இருக்கு. சயின்டிஃபிக் apparatusனா சயின்டிஃபிக் எக்யூப்மெண்ட் லைக் மைக்ரோஸ்கோப்பு இப்போ நம்ம பார்த்தோம்ல. ஓகே, அப்புறம் டெஸ்ட் பண்ணுற எக்யூப்மெண்ட் எது வேணாலும் இருக்கலாம். ஓகே, அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ். ஃபேஷன் டிசைனர்னா யார்? இந்த ட்ரெஸ் எல்லாம் டிசைன் பண்ணுறவங்க, ஃபேஷனாக இருக்கிறதுக்கெல்லாம் புடவைலாம் டிசைன் பண்ணுவாங்க. புடவை டிசைன் பண்ணுறது. இப்போ உனக்கு நீ கடைக்கு போனாலே உன் ட்ரெஸ்லேயே நிறைய டிசைன் இருக்குல்லம்மா. ஃப்ராக் இருக்குது, ஃப்ராக்லேயும் நிறைய டிசைன் இருக்குது. கை இங்கே வச்சுருப்பாங்க, ஃபுல் ஹேண்டு, நெக்கு இந்த மாதிரி வர்றது அதெல்லாம் யார் பண்ணுவா? ஃபேஷன் டிசைனர் தான் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டரில் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் ஓகே அப்படின்னா தான் அதை பிரிண்ட் பண்ணுவாங்க. புரியுதா? மேனுஃபேக்சரிங்கில் வந்து அந்த டிசைன் அனுப்புவாங்க. ஃபேஷன் டிசைனர் யூஸ் கம்ப்யூட்டர் டு டிசைன் கார்மெண்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணிக்க. கார்மெண்ட்னா என்னென்னா துணி, க்ளோத்ஸ்னு எழுதிக்கோ. கார்மெண்ட் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க அதெல்லாம். Next, shops and hotels. என்னம்மா? Shops and hotels last. அதுவும் நீ பார்த்துருப்ப. எதுக்கு போட யூஸ் பண்ணுவாங்க ஷாப்ஸ் ஹோட்டல்ஸில்? சொல்லு. பில் கட்டுறதுக்கு. பில்லிங். ஓகே, பில்லிங் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் அவங்களோட ஓன் அக்கௌண்ட்ஸுக்கு எவ்வளோ காசு வந்தது, எவ்வளோ போச்சு, எவ்வளோ ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க, என்னென்ன டிஷ்லாம் அவங்க வச்சுருக்காங்க, அந்த டீட்டெயிலாம் உள்ளே வச்சுருப்பாங்க, போட்டிருப்பாங்க. புரியுதா? அப்புறம் இதுக்கு கூட நம்ம காசு கட்டணும்னா அது நம்ம பேங்க் அப்படியே எடுத்து அவங்க பேங்க் அதுக்கு அந்த இந்த டிவைஸ் வச்சுருப்பாங்க. பேங்க்ல இருந்து அந்த காசு அவங்க அக்கௌண்ட்டுக்கு போயிடும், நம்ம பின்ன என்ட்ரு பண்ணணும். புரியுதா? இப்படி வச்சிருப்பாங்களே ஆமாம், அந்த டிவைஸ் அது வந்து கார்டு ரீடிங் டிவைஸ். ஓகேவா? அதில் வந்து நம்ம பண்ணோன்னா வந்து நம்ம பின் நம்பர் கேட்கும், போட்டோன்னா வந்து அந்த காசு வந்து அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். புரியுதா? Okay, in shops and hotels, computers are used in both shops and hotels to do the following task. Task na enna sonna? Work. Okay. ஹோட்டல்ஸ்ல வந்து நாம ரூம் புக் பண்றதுக்கு அந்த மாதிரி ஹோட்டல் இருக்குது. சாப்பிட்ற ஹோட்டலு, ஆமாம், ரூம் புக் பண்ணுற ஹோட்டலும் இருக்குது. ஓகேவா? எந்த ரூமில் யார் இருக்கா, யார் புக் பண்ணியிருக்கா, ரிசர்வ்டா இல்லை காலியாக இருக்கா, இல்லை ஆல்ரெடி இருக்காங்களா, அதெல்லாம் எங்கே இருக்கும்? இன்ஃபர்மேஷன் கம்ப்யூட்டர் தான் இருக்கும். சரியா? மெயின்டைன் பண்ணுவாங்க. கம்ப்யூட்டர் பார்த்து எந்தெந்த ரூம் காலியாக இருக்கு, ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லும். கரெக்ட். ஓகே, கீப் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் ஐட்டம்ஸ், ஜென்ரேட் பில்லு ஜென்ரேட் பண்ண, நம்ம பில்லு கொடுக்குறாங்கல்ல. அப்புறம் கீப் சேலரி டீட்டெயில்ஸ் ஆஃப் எம்ப்ளாயிஸ், இது எல்லா இடத்துலையும் பண்ணுவாங்க. ஹோட்டல்லையும் வேலை செய்கிறவங்களுக்குலாம் சேலரி எவ்வளோ அதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அடுத்து மேனேஜ் டேட்டா ஆஃப் எம்ப்ளாயீஸ் அண்ட் கஸ்டமர்ஸ். நாட் ஓன்லி எம்ப்ளாயி, கஸ்டமர்னால் யார்? நம்ம தான் போகிறோம். நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஹோட்டலில் இருக்கும்ல, சும்மா ராம்குமார் அப்படின்னு ஒன்று விட்டுற மாட்டாங்க. ஓகேவா? நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கேட்பாங்க. யூஸ்வலாக நம்ம ஊருக்குலாம் போனோம்னா ஹோட்டலுக்கு போனால் ஐடி கார்டு கேட்பாங்க. ஓகே, அந்த ஐடி கார்டை வந்து அவங்க ஜெராக்ஸ் எடுத்து வச்சுப்பாங்க ஃபார் ஃபியூச்சர் பர்பஸ். இன்கேஸ் ஏதாவது பிரச்சனை வந்துருச்சு, இல்லை வேறு யாராவது வந்து போலீஸ்லாம் விசாரிக்கிறாங்க, அந்த மாதிரி போது நம்ம இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கணும் அவங்க. புரியுதா? அதுக்கெலாம் அவ்வளோதான். இவ்வளோதாம்மா. பாரு, எதுக்கெலாம் ரீகால் பண்ண, எதுக்கெலாம் யூஸ் பண்ணுறோம் கம்ப்யூட்டரை டக்குன்னு சொல்லு. தெரிஞ்சதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லு. அட் ஹோம், அட் ஸ்கூல்ஸ், அட் ஹாஸ்பிட்டல். ஓகே, இது என்னதுக்கு என்ன சொல்லணும்? என்ன ஃபீல்டு அது? மெடிக்கல் ஃபீல்டு. இன் மெடிக்கல் ஃபீல்டு. அப்புறம் சொல்லு, இப்போ படிச்சதே சொல்லு. டிசைனிங்கு, ஷாப்ஸ் அண்ட் ஹோட்டல்ஸு, லைப்ரரிஸு. யோசிச்சு சொல்லுங்கள். அவ்வளோதான். லைப்ரரியில் யூஸ் பண்ணுறாங்க. வேறு என்ன எங்கெங்கெல்லாம்? அப்புறம் ஃபில்மு, என்டர்டைன்மெண்ட்டில் யூஸ் பண்ணுறாங்கல்ல. ஃபில்ம்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட்டில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. வேறு எங்கே பார்த்தோம்? சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஓகே, இந்த மிசைல்லாம் லான்ச் பண்ணுறது. கரெக்டு. மெடிக்கல் ஃபீல்டை சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ 8 பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்லேருந்து நான் ஒரு தடவை சொல்லிடுறேன் பாரு. ஓகே, அட் ஹோம், ஓகே, இன் ஸ்கூல்ஸ், ஃபார் மெடிக்கல் பர்பஸஸ், ஃபில்ம்ஸ் அண்ட் டெலிவிஷன்ஸ், இன் பேங்கிங், in offices, in libraries, in science and technologies, in designing and in shops and hotels. 10 மொத்தம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இல்லை இதெல்லாம் ஒரு இதில் சம்மரியில் வந்து எழுதிக்கோ. பேங்கிங் அண்ட் ஆஃபீஸ் விட்டோம். கரெக்ட். ஓகே, கீவேர்டு பாருங்கள். ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர்லாம். the physical device of a computer that we can see and touch, அது வந்து ஹார்ட்வேர். சாஃப்ட்வேர் வந்து set of instruction, அதான் கீவேர்டு. set of instruction that tell a computer to perform a specific task. அவ்வளோதான். சரியா? படிச்சாச்சா?
எவ்வளோ நேரம் ஆச்சு? 1.5 மணி நேரம் கரெக்டாக. புரிஞ்சிருச்சாடா மாடி? மங்களா தெரியுற பேக்னால. சரி ஓகேடா மாடி, சரியா? இதெல்லாம் ரீகால் பண்ணிக்கோங்க. என்ன இங்க வந்துட்டேன். மங்களா தெரியல. ஆமா, என் கை மங்களா தெரியுது.